தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். விவாதத்திற்கு செல்லும் முன் நமது விருந்தினர்களை வரவேற்போம். முதலாவதாக இணையம் வழியாக நம்முடன் இணையும் விருந்தினர்கள் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த திரு தூத்துக்குடி செல்வம் அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். அடுத்ததாக ஆம் ஆத்மி கட்சியின் கோவை மாநகர செயலாளர் திரு ஆண்டனி அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். அரங்கில் நம்மோடு இணையும் விருந்தினர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு முருகையன் அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். மூத்த பத்திரிகையாளர் திரு VS ராமன் அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். இந்த கேள்வியை முருகையன் சார் உங்கள்கிட்ட தான் துவங்குறேன். பாருங்கள், இந்தியா கூட்டணியில் ஒரு சிறிய சலசலப்பு, உங்களுடைய பார்வை. டெல்லி என்பது ஒரு 70 தொகுதிகளை கொண்ட ஒரு சிறிய மாநிலம். அது பாதி ஆட்சி கவர்னர் கையில் இருக்கும், பாதி ஆட்சி தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகிட்ட இருக்கும். அது ஒரு மாநிலம். டெல்லியினுடைய மக்களுடைய மனநிலை என்பது எப்பொழுதும் ஒரே வழியாக நிரந்தரமாக இருப்பதில்லை. நீங்கள் இதே காங்கிரஸ் தான் 15 ஆண்டு காலம் எங்கள் காங்கிரஸினுடைய ஆட்சி இருந்தது. ஷீலாஜித் சிறப்பான ஆட்சியை நடத்தினார். அது ஏற்கனவே அதற்கு முன்னால் பிஜேபி ஆட்சி இருந்தது. சுஷ்மா ஸ்வராஜ் உட்பட 3 பேர் முதலமைச்சராக இருந்திருக்கிறாங்க. 98க்கு பிறகு ஆமாம், இந்தியாவில் பிஜேபி பெரிய அளவில் வளர்வதற்கு முன்னாலேயே டெல்லியில் பிஜேபி வெற்றி பெற்ற ஒரு இடம். அதுக்கப்புறம் காங்கிரஸ் பிடித்தது 15 ஆண்டு காலம் பிஜேபியால் வர முடியவில்லை. அப்புறம் நீங்கள் அண்ணா சாரை எங்களுடைய ஆட்சியை பற்றி பிஜேபி தனித்து போராடி வெற்றி பெற முடியாது என்று கருதி சிலர் தூண்டுதலின் காரணமாக அண்ணா சாரை தூண்டிவிட்டு ஒரு பொதுவான நபர் மாதிரியும், அவர் ஊழலை எதிர்த்து போராட வந்த ஒரு மிகப்பெரிய மகான் போலவும், அவருக்கு வலதுகரமாக அரவிந்த் கெஜ்ரிவாலும் இடதுகரமாக நம்ம லெப்டினன்ட் கவர்னர் இருந்தார ஆமாம் அந்த அம்மா கிரண்பேடி அவங்க 2 பேரும் இருந்து அந்த போராட்டத்தை ரொம்ப வேகமாக நடத்தி, என்னடா பொதுவான ஒரு ஆள் இந்த அளவுக்கு விமர்சித்து பேசுறாரே, அப்போ அது உண்மையா இருக்கும், 2G ஊழல் என்பது நடந்த ஒன்றாக இருக்கும், நிலக்கரி ஊழல் என்பது உண்மையா இருக்குமோ என்று மக்கள் நினைத்து, அதெல்லாம் உண்மை இல்லை, அதெல்லாம் இல்லையே, எல்லாமே இதெல்லாம் அந்த கேஸ்ல என்னாச்சு? சுரேஷ் கல்மாடி உள்ள போனார் இல்ல, ஜெயில் போனாரு. காமன்வெல்த்ல இல்ல 2G ஊழல்ல நாங்கள் எவ்வளவு தேடியும் எவ்வளவு இடம் கொடுத்தும் நேரம் கொடுத்தும் அதற்கான ப்ரூஃபை யாரும் ஒப்படைக்கலன்னு நீதிபதியே சொன்னார் இல்லையா 2G வழக்குல. அதாவது நிரூபிக்க தவறி விட்டார்கள். நிலக்கரி ஊழல்ல நம்மளுடைய மன்மோகன் சிங் மேல குற்றம் சாட்டினாங்கல்ல, கடைசியில் என்ன சொன்னாங்க? மன்மோகன் சிங் இதுக்கு சம்பந்தமே இல்லைன்னு தானே இங்க தீர்ப்பு வந்தது. அதனால காங்கிரஸ் மேல ஒரு பெரிய ஊழல் குற்றச்சாட்டை சாட்டி அதை மக்களை நம்ப வைத்து மறைமுகமாக பிஜேபியினுடைய ஆட்களாக இவர்கள் செயல்பட்டு காங்கிரஸை தோற்கடித்தார்கள். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? அரவிந்த் கெஜ்ரிவால் ஆட்சிக்கு வந்தார். அவர் 1-2 இதெல்லாம் 300 யூனிட் மின்சாரம் ஃப்ரீ, தண்ணி ஃப்ரீ, அப்படி இப்படின்னு 1-2 விஷயங்கள் எல்லாம் ஒரு ஓரளவுக்கு சொன்னதை செஞ்சதுனால முதல் தடவை மறுபடியும் வெற்றி பெற்று 2வது முறை வந்தார். அப்புறம் என்ன நடந்தது? எந்த ஊழலை எதிர்த்து போராடுவதற்காக மிகப்பெரிய இயக்கம் கண்டார்களோ, அதனுடைய வலதுகரமாக இருந்து இயக்கினாரோ, அதே அரவிந்த் கெஜ்ரிவால் மேல இப்போ மதுபான ஊழல் என்று பெரிய குற்றச்சாட்டு நான் ஏற்கனவே சொன்னேன். அந்த மதுபான ஊழல் மூலமாக கைது செய்யப்பட்டு 1 ஆண்டு சிறையில், அவர் மட்டுமல்ல, அவர் துணை முதல்வர், இன்னும் ஒரு 3 பேர் சிறையில் வாடிக்கிட்டு இன்னமும் இருக்கிறார், ஒருத்தர் சிறையில் இருக்கார். அப்படி இருக்கும்பொழுது அந்த மக்கள் பிஜேபி எடுத்த நடவடிக்கை சரி என்று கருதினார்களே ஆனால் பிஜேபி ஓட்டு போடுவார்கள். இல்லை, அவர்கள் தேவையில்லாமல் அரவிந்த் கெஜ்ரிவாலை துன்புறுத்தி விட்டார்கள் என்று மக்கள் நம்பினால் அவர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு மீண்டும் ஓட்டு போட வாய்ப்பு இருக்குது என்று நானே பேசினேன். அப்பொழுது இந்த போட்டியே பிஜேபியா காங்கிரஸாங்கிற ஒரு அந்த இதில் தான் அந்த போட்டியே அங்கே போச்சு டெல்லியில். இன்னும் சொல்ல போனால் நாங்கள் பாராளுமன்ற தேர்தலில் நாங்களும் அரவிந்த் கெஜ்ரிவாலும் ஒன்றாக நின்றும் கூட ஒரு சீட்டு கூட வரல. என்ன காரணம்னா, பிஜேபியால் தோற்கடிக்க முடியாத காங்கிரஸை அவர்கள் வேறு விதமான ஒரு கண்ணோட்டத்தில் போய் தோற்கடிச்சது அரவிந்த் கெஜ்ரிவால். அதனால அரவிந்த் கெஜ்ரிவால் தான் முதல் எதிரியாக காங்கிரஸ் தொண்டருக்கு தெரியுது. அங்கே உள்ள காங்கிரசாருக்கும் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி கட்சியினுடைய தொண்டர்களுக்கும் இடையே ஒரு இணக்கமே வரவில்லை. நீங்களே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலில் இணக்கமாக இருந்தீங்க. தலைமை எடுத்த முடிவு, டெல்லி தலைமையில 2 கட்சி தலைமையும் எடுத்த முடிவு சில நாட்களிலே சட்டமன்ற தேர்தலில் இல்ல மக்கள் மத்தியில் ஒரு குழப்பம் வரும். இல்ல, குழப்பம் இல்ல. இங்க பார்லிமெண்ட் தேர்தலில் தலைமை எடுத்த முடிவுக்கு கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி தொண்டர்களும் காங்கிரஸ் தொண்டர்களும் இணைந்து பணியாற்ற தயாரா இல்லை. அவர்கள் ஓட்டு எங்களுக்கோ, எங்கள் ஓட்டு அவர்களுக்கோ போறதுக்கான வாய்ப்பு இல்லை. குறிப்பா அதுல கூட 7 out of 7 கிளீன் ஸ்வீப் பண்ணாங்க பிஜேபி. ஆமா, அதனாலதான் நீங்க அந்த மாதிரி ஒரு நம்ம சேர்ந்தே வெற்றி பெற முடியல. அதை விட நம்ம தனியா நின்றுவோம். எதுக்கு நம்ம ஒரு எதிரி? பிஜேபி எப்படி எதிரியோ அது மாதிரி இவர் நம்மளை தோக்கடித்த எதிரி அந்த ஊரை பொறுத்தவரையில. இப்ப எங்களுக்கெல்லாம் 2 பேரும் அட போய் தோத்தாங்க ஜெயிச்சாங்க எல்லாம் ஒன்னா இருங்கப்பா இந்தியா கூட்டணி அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அங்க உள்ள காங்கிரஸ் தொண்டனுக்கு
அவர் தான் நம்மளை தோக்கடிச்சாரு, அவர் தான் நமக்கு முதல் எதிரி. அதனால யார் தோக்கடிச்சாங்களோ நம்மள அவரை முதல்ல தோக்கடியா அப்படின்னு அரவிந்த் கெஜ்ரிவாலை 16 இடங்களில நாங்கள் கொஞ்சம் அதிகமான ஓட்டுகளை பெற்றதனால்தான் அவர் 16 தொகுதியில தோல்வியை கண்டார். அதனால் ஆட்சி இழந்தது என்பதுதான் உண்மை. அது வந்து தற்காலிகமான நமக்கு வெற்றி மாதிரி தெரியலாம். ஆனால் கீழே விழுந்தவன் தான் எந்திரிக்க முடியும். வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு அழகு. எல்லாம் வந்து அரசியல்ல சகஜம். நீங்க 15 ஆண்டு காலம் பிஜேபி இருந்து, நாங்க 15 ஆண்டு காலம் இருந்தோம். இப்ப இவங்க வந்திருக்காங்க. இந்த ரொட்டீன் ஒர்க் இருக்கு இல்லையா, இப்ப வந்து நாங்க வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் பழி வாங்கியாச்சு, முடிஞ்சு போச்சா. அடுத்தது மக்கள் சிந்திப்பார்கள். ஏன்னா எங்களுக்கு விழுந்த சிறுபான்மை ஓட்டு, தலித் ஓட்டு, எல்லா ஓட்டையுமே அரவிந்த் கெஜ்ரிவால் இழுத்து கொண்டு போய் விட்டார். இதனுடைய விளைவு என்ன? இப்ப அரவிந்த் கெஜ்ரிவாலால வந்து ஒன்னும் சாதிக்க முடியலன்னு தெரிஞ்சு போச்சுல மக்களுக்கு. போய் இவரை விட காங்கிரஸ் பரவாயில்லைன்னு அடுத்த தேர்தல்ல காங்கிரஸ் பக்கம் அப்படியே மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா டெல்லி பல மாநில மக்கள் வாழக்கூடிய ஒரு பொதுவான இடம் அது. அங்க வந்து நிலையான ஒரு ஓட்டு, இப்ப எப்படி தமிழ்நாட்டில் திமுக அதிமுக ஒரு குறிப்பிட்ட ஓட்டு சதவீதம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் அங்க இல்ல. எந்த நேரத்தில் என்ன வேணாலும் மாறலாம். சிராஜ் போல எங்களுக்கு ஒரு டெல்லியில வந்து ஒரு நல்ல காங்கிரஸ் தலைமை அங்கே வந்து தலையெடுக்குமானால் அப்பொழுது பின்னால வந்து அணிவகுத்து நிற்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. சொல்ல போனா வந்து டெல்லி தேர்தல் வந்து இப்ப நீங்க இதை வச்சு எங்க நாங்க அப்படியே கீழே போயிட்டோம் அப்படின்னு சொல்றீங்கல்ல. சென்ற ஆண்டு வந்து இமாச்சல பிரதேச தெலுங்கானா, கர்நாடகா 3 ஸ்டேட்ல நாங்க ஜெயிச்சோம். அதனால நாங்க வளர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்றதுலயும் அர்த்தம் இல்ல. இப்ப நான் டெல்லியில் தோத்து போயிட்டோம்னு அர்த்தம் இல்ல. அப்படி பார்த்தா 42 தொகுதி, அப்புறம் 52 பார்லிமெண்ட் தொகுதி இருந்தது. இப்ப 99 100 தொகுதிக்கு வந்திருக்கோம்ல. அப்ப காங்கிரஸ் எழுந்திருக்குல்ல. அருமை தலைவர் ராகுல் காந்தியினுடைய அந்த எழுச்சி மிக அந்த நடைப்பயணத்திற்கு பிறகு இந்தியாவில் ஒரு எழுச்சி இருக்கு. ஊப்பிலேயே அசைக்க முடியாத பிஜேபி, அசைக்க முடியாத ஊபி, RSS தலைநகரம். அங்கே என்ன நடந்தது? கிட்டத்தட்ட 46 தொகுதி அவங்க இழக்க வேண்டிய கட்டாயம் வந்தது. அகிலேஷ் யாதவோட எழுச்சி அந்த தோல்வியினுடைய காரணமாக RSS இல்லாமல் நாங்கள் ஜெயிக்க முடியும் என்று தலைகணத்தோடு பிஜேபியில அந்த மந்திரியா இருக்கவங்க உட்ச 2 பேர் பேசினாங்க இல்லையா, அதனால் கோபித்துக் கொண்ட RSS ஒதுக்கி கொண்டது. அதனால அங்கெல்லாம் ஜெயிச்சோம். ஆனா இப்ப என்ன அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை வந்து இப்போ இது ஒரு வேக்கப் காலா இருக்கும் காங்கிரஸ்க்கு. இதை வச்சு நீங்க அடுத்த இந்தியாவில் உள்ள அனைத்து RSS தொண்டர்களையும் டெல்லியில இறக்கி அங்கே அவர்களுக்கு நல்ல பணத்தை எல்லாம் கொடுத்து செலவு பண்ணி அங்கேயே தங்க வச்சு வீடு வீடா உட்கார்ந்து ஓட்டு சேகரித்து அவர்கள் வந்து டெல்லியில வெற்றி பெற்றது உண்மைதான். எங்க தொண்டர்கள் இருந்தாலும் கூட RSSக்கு இணையாக நாங்கள் வந்து அங்கே ஒரு ஊருக்கு 10 பேர் இருந்தாலும் கூட அதை தூண்டி விடுவதற்கு, எழுப்பி விடுவதற்கு, அதற்கு செலவழிப்பதற்கு சரியான ஆட்கள் எங்களிடம் இல்லை. அதுக்கு இணையாக அது இனிமேல் நாங்கள் உருவாக்க வேண்டும். அது போன்ற ஒரு தொண்டர் படையை உருவாக்கி காங்கிரஸை மீண்டும் எழுவதற்கு எல்லா விதமான முயற்சியும் காங்கிரஸ் தலைமை எடுக்கும் என்று நம்புகின்றேன். சரி சார், தொடர்ந்து பேசலாம். திரு ஆண்டனி, குறிப்பாக இந்த தோல்விக்கு வந்து விமர்சனம் வந்து ஆம் ஆத்மி காங்கிரஸ் மேலேயும் வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஆம் ஆத்மியோடைய முகமாக கருதப்படக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தோல்வி, மணிஷ் சிசோடியா அவர்கள் தோல்வி, இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறதா? இந்தியா கூட்டணியிலும் தற்பொழுது விரிசல் ஏற்பட்டிருக்கிறதா? சரி, எந்த ஒரு கூட்டணியானாலும் விரிசல் வந்து விழுகிறது இயற்கை. இப்ப வந்து டெல்லியில வந்து பிஜேபி ஜெயிச்சிருக்கு அப்படின்னா சூழ்ச்சி வலைய பின்னிதான் ஜெயிச்சிருக்காங்க. அது 27 வருஷம் ஜெயிக்க முடியல, ஒரு தொகுதி கூட ஜெயிக்க முடியல. ஏன் ஜெயிக்க முடியலன்னா அவங்க பண்ற ஆட்சியினுடைய இது வந்து இந்தியா முழுவதும் எதிரொலிச்சிட்டு இருக்கிறது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். கடந்த முறை வந்து 370 தொகுதியில ஜெயிச்சாங்க. இந்த முறை 240 தொகுதி கூட ஜெயிக்கல. 240 ஜெயிச்சு பீகார் அண்ட் தெலுங்கு தேசம், அதாவது இது நம்ம சந்திரபாபு நாயுடு அவங்களோட துணையில தான் வந்து இன்னைக்கு ஆட்சியே நடந்துட்டு இருக்குது. இப்ப இந்த பட்ஜெட்ல கூட பாத்தீங்கன்னா இந்த இருவருக்கு தான் வந்து முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க பிஜேபி. சரி, அதை விடுங்க. ஆனா சூழ்ச்சி வலை என்ன? நீங்க டெல்லியில ஆட்சி இழந்தீங்கன்னு சொன்னீங்க. ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்றேன், இன்னைக்கு மக்களுக்கு வந்து ஒரு புரிந்து கொள்ளுதல் இந்தியாவில் இருக்கிற எந்த மக்களுக்குமே இல்லை என்பதுதான் உண்மை. ஏன் தெரியுங்களா? அதாவது தமிழகத்துல கூட வந்து எத்தனையோ கடன் இருக்குது, எத்தனாயிரம் கோடி கடன் இருக்கு. ஆனா டெல்லியில கடன் இருக்கா? அப்போ டெல்லியில வந்து எந்த விதமான செயலாக்கத்துக்கும் எந்த விதமான பண உதவியோ மத்திய அரசினுடைய உதவியோ கிடைக்கல. அப்போ அவர்கள் செய்தது சரியான வழி. ஓகே, எப்படி வந்து பணம் வேணும், அதற்கு எப்படி நம்ம பெறட்டலாம் அப்படின்னும் பொழுது சில விஷயங்கள் பண்ணார்கள். அதை வந்து தவறா பயன்படுத்த வச்சு
சூழ்ச்சி வலைய இல்ல சார், சூழ்ச்சி வலைய பின்னின இந்த பிஜேபி வந்து கடந்த முறையும் அதற்கு முந்தைய முறையும் ஏன் அந்த வலைய பின்னல? இந்த முறை சூழ்ச்சி வலைய பின்னிருக்காங்கன்னு சொல்றீங்க. இதுக்கு முன்னாடியும் பிஜேபி தொடர்ந்து ஆட்சியில தான் இருந்திருக்காங்க. அப்போலாம் அந்த வலைய பின்னல. சூழ்ச்சி வலை இப்பதான் பின்னல இல்ல, டெல்லிக்கு மட்டும் தான் பின்னல. நீங்க மகாராஷ்டிரா எடுத்துக்கங்க, அங்க என்ன நடந்துச்சு, ஹேமந்த் சோரனுக்கு என்ன நடந்துச்சு, இப்ப எல்லாமே அந்த பக்கம். நீ வந்து எத்தனையோ பேர் கைது செய்யப்பட்ட ஆட்கள் எல்லாம் இன்னைக்கு வெளியே விட்டுருக்காங்க. ஊழல்ல சிக்கியவர்களை எல்லாம் இப்ப வெளியே விட்டுருக்காங்க. ஏன்? பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணனால. முன்னாடி ஏன் சப்போர்ட் பண்ணல? அதனால எத்தனை பேர் கைது பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும். அதாவது இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கங்க சார், பிஜேபியினுடைய வீழ்ச்சி ஏற்கனவே ஆரம்பிச்சிருச்சு. என்னைக்கு 240 தொகுதி வந்துச்சோ அன்னைக்கு. ஏன்னா மினிமம் பேலன்ஸ் நல்லா புரிஞ்சுக்கங்க, எத்தனை 35,000 கோடி வசூல் பண்ணியிருக்காங்க. புரியுதுங்களா? ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட் ஏறிட்டே இருக்கு. அடுத்தது இன்சூரன்ஸ் ஏறிட்டே இருக்கு. மெடிக்ளைம் இன்சூரன்ஸ் ஏறிட்டே இருக்கு. ஆனா 1000 ரூபாய் பென்ஷன் வாங்குற ஒரு ஆளு 2095ல இருந்து இது வரைக்கும் ஒரு பென்ஷனை ஏத்த முடியல. யாருனால? இந்த மோடி அரசால. மக்களுக்கான அரசா இது கார்ப்பரேட் கைகூலிகளின் அரசா? அதை மட்டும் தான் நாம சிந்திக்கணும், இந்த மக்கள் சிந்திக்கணும். ஏன்னா இப்ப ஆம் ஆத்மியோட அடுத்த கட்ட நிலை என்ன சார்? இப்ப அடுத்த தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை என்பதை உலக தலைவர்கள் இல்ல, இந்திய தலைவர்கள் இல்ல, தமிழ்நாட்டு தலைவர்கள் இல்ல, எல்லா தலைவர்களும் சொல்ற ஒண்ணு, அதே மாதிரி மக்களும் சொல்ற ஒண்ணு. சார், ஆம் ஆத்மி வந்து அடுத்த தேர்தலில் வந்து மக்கள் முற்று முதலமாக நிராகரிப்பார்கள் அப்படின்றதான் காங்கிரஸ். பிஜேபி நான் பேசுறது கேக்குதா ஆண்டனி சார்? ஆண்டனி சார், நான் பேசுறது கேக்குதா? அது காங்கிரஸ்ல பேசின முருகையன் அவர்கள் சொல்லும்போது, இந்த முறை ஆம் ஆத்மி வந்து இப்போ தோத்துட்டாங்க, மக்கள் பார்த்துக்கிட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பா பிஜேபியா காங்கிரஸான்னு வரும், அப்ப காங்கிரஸ் தான் வெல்லும், ஆம் ஆத்மி வந்து புறந்தள்ளப்படும் அப்படின்ற ஒரு கூற்ற சொல்றாங்க. அதாவது சார், ஒரே ஒரு விஷயம், இன்றைக்கு இருக்கிற சூழல்ல காங்கிரஸினுடைய நிலைமை என்னன்னு உங்களுக்கு தெரியும். அவங்க வளர்றாங்க, நிறைய வந்து டெல்லியில நிறைய போராடுறாரு ராகுல் காந்தி. ஆனா அதற்கு எதிரான ஒரு இது வந்து, அதாவது எதுவரான தாக்குதல் வந்து நடத்த முடியல. நாங்க அதுதான் சொல்லிட்டு இருக்கிறோம். அதாவது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல காங்கிரசும் ஆம் ஆத்மியும் இணைந்தால் மட்டுமே, அல்லது இந்தியா கூட்டணி இணைந்தால் மட்டுமே எதிர்காலம் வந்து ஒரு மாற்றம், இந்திய மக்களுக்கான ஒரு மாற்றத்துக்கான ஒரு வழி அமையும். ஏன் சார், இன்னைக்கு நீட் எக்ஸாம் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க? கல்வி தமிழக மக்களுக்கு செல்வம் சார் வரேன் சார், முதல் சுற்று கருத்தை பேசட்டும். தமிழர்களுக்கு, தமிழ்நாடு மக்களுக்கு என்ன வேணும்? தமிழ்நாட்டினுடைய உரிமை வேணும். அந்த உரிமையை மத்திய அரசு பதிக்கணும்னு நினைக்கிறது, அது எதற்கு? ஒரு மாநிலத்திலேயே ஒரு நிலைப்பாடு இந்தியா கூட்டணி எடுக்கும்போது அது மக்கள் எப்படி, திரு ஆண்டனி, மக்கள் எப்படி ஏத்துப்பாங்க சார்? இல்ல, ஒவ்வொரு மாநிலத்திலேயும் ஒரு நிலைப்பாடு நீங்க எடுக்கும்போது மக்கள் எப்படி ஒரு நம்பிக்கை வரும்? ஒரு மாநிலத்துல சேர்ந்து தேர்தலை சந்திக்கிறீங்க, இன்னொரு பக்கத்துல பார்த்தா தனித்தனியா சந்திக்கிறீங்க, அப்ப மக்களுக்கு நம்பிக்கை எப்படி வரும்? அதுக்கு தாங்க சார் இன்னைக்கு வந்து நாங்களே எல்லாமே சொல்லியிருக்கோம், காங்கிரஸினுடைய கூட்டணி அமைக்காம இருந்தது மிகப்பெரிய தவறு. தொண்டர்களுக்கு உரிமை கொடுத்திருக்காங்க, அந்த உரிமையை சொல்றதுக்கு நாங்க சொல்லியிருக்கோம். எங்களுடைய டிபேட்ல நாங்க சொல்லியிருக்கோம், எங்களுடைய வாட்ஸ்அப் குழுக்களிலேயே நாங்க சொல்லியிருக்கோம், காங்கிரஸோட கூட்டணி அமைக்காதது அவங்களுக்கு விட்டு கொடுத்து, ஒரு சில தொகுதிகளை விட்டு கொடுத்து, அல்லது ஹரியானாவில் விட்டு கொடுத்து நாங்க போயிருக்கணும் அப்படின்றத நாங்க சொல்லியிருக்கோம். இந்த தலைமையும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க. இனி வரும் காலங்களில் காங்கிரசும் ஆம் ஆத்மியும் ஒன்றிணைஞ்சு போராடணும். அது மட்டுமல்ல, வளர்ந்து வருகிற கட்சிகள் எதுவாக இருந்தாலும் அதை இணைத்து ஒரு கூட்டணி அமைத்து பிஜேபிக்கு எதிராக, அதாவது போராடினா தான் இந்தியாவை காப்பாற்ற முடியும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, இந்தியாவில வந்து ஒரு பிரம்மையை மட்டும் ஏற்படுத்திட்டு இருக்கிற இந்த ஒரு ஆட்சி, மோடியினுடைய ஆட்சி, மோடியினுடைய பிம்பம் மக்களுக்கான ஒரு ஆட்சியாக அமையாது. தொடர்ந்து பேசலாம். திரு செல்வம் சார், பிஜேபி வீழ்ச்சி அப்படின்னு சொல்றாரு, உங்களுடைய பார்வை? ராஜ்நியூஸ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு, நெறியாளர் சகோதரர் ரங்கநாதன் அவர்களுக்கு, அதே போல என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய பணிவான முதல் வணக்கம். அதுல டெல்லியில வந்துங்க அந்த 70 சட்டமன்ற தொகுதிகள்ல அண்ணன் முருகையன் அவர்கள் பேசும்போது, போற போக்குல டெல்லி ரொம்ப சாதாரணமா ஒரு 70 தொகுதி ஆங்க, அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை, அது ஒரு டெரிட்டரி, அதாவது கவர்னருடைய ஆட்சி இருக்கிறது மத்திய அரசாங்கத்துக்கு கண்டதுல, அதாவது இந்த தோல்விய ஒப்புக்கொள்வதற்கு மனமில்லாமல் ஒரு சமாதானமா அவர் சொல்லிட்டு போயிட்டார் அண்ணன், அதை விட்டுருங்க. ஆனா காங்கிரஸ் இயக்கம்
வெறும் 6.69% வாக்குகள் தான் பெற்றிருக்காங்க. தனிச்சு நின்று 6.69 6.5% வாக்குகள் தான் காங்கிரசுக்கு இருக்கிறது என்பதை டெல்லி சட்டமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் நிரூபிச்சிருக்கு. ரைட். அது போக 2Gல இவங்க வழக்கு போட்டாங்க. என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க. நீங்க கூட நிலக்கரி ஊழல் வழக்குல வந்து மோடி மோடி சுனில் மோடியா நிலக்கரி வழக்குல இல்ல, அவர் வந்து காமன்வெல்த் வழக்குல வந்து கைது. காமன்வெல்த்ல அவர் வந்து இப்போ வெளிநாட்டுக்கே சுரேஷ் கல்மாடி வெளியே. ஆமா, சுரேஷ் கல்மாடி. ஒரு நிமிஷம், அதெல்லாம் வந்து காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நடந்தது. நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். 2G வழக்கு வந்து காங்கிரஸ் ஆட்சி காலத்துல பதிவு செய்யப்பட்ட வழக்கு. அதுல வந்து ப்ராசிக்யூஷன் வந்து அதாவது வழக்கை தொடுத்த அந்த இன்ஸ்டிடியூஷன் இருக்கு பாருங்க, சிபிஐ வந்து உரிய ஆவணங்களை தரவில்லை. அது மேல்முறையீட்டுல the case is appeal. The appeal is pending before honorable high court, Delhi high court. அதாவது ஓரளவுக்கு அந்த ஆர்குமெண்ட் முடிஞ்சிருச்சு. ஜட்ஜ்மெண்ட்டுக்காக ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. சரி, அது ஒரு பக்கம். அதனால காங்கிரஸ் இதுல நொண்டி சமாதானம் சொல்லுவதில் நியாயம் கிடையாது. ஏன்னு கேட்டா காங்கிரஸ் மக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா காங்கிரஸ் நாங்க ஒரு கடுமையான வாதத்தை கூட நான் சொல்ல பாருங்க விரும்பல. காங்கிரஸ் முக்து பாரத் அப்படின்னு சொல்லிதான் எங்களுடைய கோஷம் இருந்தது. அது ஏறக்குறைய நிறைவேறி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சார், இந்தியாவில் 20% வாக்கு எங்களுக்கு தான் சார் இருக்கு. இரண்டாவது இந்தியாவின் பெரிய தேசிய கட்சி காங்கிரஸ் தான். பாராளுமன்றத்தின் எதிர்கட்சி நாங்க தான். 20% ஓட்டு இந்தியாவில் நாங்க வாங்கி இருக்கிறோம். முதல் சுற்று கருத்து பாரத் என்பது கனவுதான். முதல் சுற்று முடியிட்டு முதல் சுற்றை முடிச்சிருவோம். அதனால அடுத்து சண்டை வச்சுக்குவோம். அதனால இன்னொன்னு என்ன கேட்டீங்கன்னா, அது உங்க காங்கிரஸுக்கு பிஜேபி 49% வாக்குகள் வாங்கியிருக்கு. காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் சேர்ந்திருந்தா வந்து அவங்களுக்கு வெற்றி கிடைச்சிருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சுக்கள் தான். நீங்கள் செய்ய தவறியது, செய்ய விரும்பாதது, அதுக்கெல்லாம் நாங்க பொறுப்பாளி ஆகுது. நீங்க என்ன செய்யணும், எப்படி செய்யணும் உங்களுக்கு யோசனை சொல்றதா எங்களுக்கு வேலை. நாங்க ஜெயிக்கிறதுக்கு மட்டும்தான் எங்களுக்கு வேலை. சரி, அதை விட்டுருவோம். இப்ப என்ன கேட்டீங்கன்னா, ஆம் ஆத்மி என்னமோ பெரிய உத்தம புத்திரர்களை போல, அண்ணாசாரையுடைய காலத்துல உத்தம புத்திரர்களை போல அரவிந்த் கெஜ்ரிவால் தான் இந்தியாவை காப்பாற்று வந்த ஒரு தீர்க்க தரிசியை போல அவருக்கு ஒரு பிம்பத்தை கட்டமைச்சாங்க. அத கேளுங்க. அப்ப ஆம் ஆத்மி எங்களோட ரகசிய திட்டங்கள் இருக்கான்னு சொல்றீங்களா முறையான? அதனால நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்த பிம்பம் தகர்ந்து போயிருக்கு. எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மதுபான ஊழல் வழக்கில் ஒரு முதலமைச்சராகவே சிறைக்கு சென்றது மரியாதைக்குரிய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தான். அதனால மக்களுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு, இவர் வந்து எளிமையானவர், தூய்மையானவர் என்கிற பிம்பம் உடைஞ்சு அவர் வந்து மிகப்பெரிய ஊழல்வாதிங்கிற குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தீர்களா? நான் தீர்ப்பு வரல. நீங்க வந்து அவரை குற்றவாளின்னு முடிவு பண்ண முடியாது. இப்போதைக்கு வந்து தீர்ப்பு வரல. போட்டது ஏன் தம்பி? ஒரு நிமிஷம், நான் முடிச்ச பிறகு நீங்க பேசுங்க. நான் முதல் சுட்டு. அதனால அரவிந்த் கெஜ்ரிவாலை பற்றி நாங்க பொருட்படுத்த வேண்டியதில்லை. இப்ப இன்னொன்னு கேட்டீங்கன்னா, இந்தியா கூட்டணி என்பது இவர்கள் வந்து ஒன்றுக்கொன்று முரண்பட்டவர்கள் எல்லாம் உடன்பாடு வைத்து ஒரு வெற்றி கூட்டணி. இன்னைக்கு கூட மரியாதைக்குரிய அம்மையார் மம்தா பானர்ஜி அவர்கள் கூட நாங்கள் காங்கிரஸோடு கூட்டணியில் இல்லை என்று அறிவித்து விட்டார். அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஏற்கனவே ஹரியானா தேர்தலிலே அவர் முடிவெடுத்து அவர் தனியா நின்றார். அதனால இன்னொன்று இவங்களை பத்தி நம்ம கம்யூனிஸ்ட் கட்சிகளை எடுத்துக்கிடுங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து டெல்லியில 2 கம்யூனிஸ்டுமே, இந்திய கம்யூனிஸ்டும் சரி மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியும் சரி 0.01, அதாவது மொத்தத்துல அவங்க போட்டியிட்ட இடங்கள்ல எல்லாத்துலயும் சேர்ந்து வெறும் 1000 ஓட்டு மொத்தமே வாங்கியிருக்காங்க அவங்க போட்டியிட்ட தொகுதிகள்ல. ஆக இவர்களுடைய பிம்பம் தகர்ந்து விட்டது. இவங்களுக்கு ஒட்டுமொத்தமாக இந்தியா கூட்டணியவே அவங்க மக்கள் ஆதரிக்கல அப்படின்றது அவங்களுடைய ஒரு கருத்தா இருக்கு. ஒட்டுமொத்தமா இந்தியா கூட்டணியை மக்கள் ஆதரிக்கல. இந்தியா கூட்டணி மொத்தத்துல 50% ஓட்டு, பிஜேபி 50% ஓட்டு வாங்கியிருக்கு. அதான் உண்மை. இல்ல சார், 3%, 2%, 42%, 43.
இல்ல இல்ல 43 பிளஸ் 6.6. நான் ஒரே ஒரு விஷயம் கேளுங்க. நீங்க தான் வந்து உங்களுக்கு வந்து ஒருத்தர் நம்பிக்கை கிடையாது. நீங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறது போது ஒருத்தருக்காக ஒருத்தர் வாடி விட்டுருவீங்கன்னு பயப்படுறாங்க. ஓகே செல்வம் சார், நான் மறுபடியும் வரேன். இன்னொரு விருந்தினர்கிட்ட கருத்து கேட்க வேண்டியது சொல்லி முடிச்சிடறேன். ஆனா ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிச்சேங்க. என்னுடைய நண்பர் மரியாதைக்குரிய என் அணியை சார்ந்த அண்ணன் டி.எஸ். ராமன் கொஞ்சம் எனக்கு அனுமதி கொடுப்பாரு. தம்பி ஆண்டனி அவர்கள் வந்து ஆண்டனி அவருக்கு சொன்னாங்க, ஆம் ஆத்மி கட்சியில இருந்து அத வட்டி விகிதம் உயர்ந்துருச்சுன்னு சொன்னாங்க. இப்போ அவருக்கு நினைவுபடுத்த சொல்ற ரெப்போ இன்ட்ரெஸ்ட் வந்து 0.25%, 2.5%. இப்போ ரெப்போ குறைச்சிருக்காங்க வட்டியை. அதை அவருக்கு கொஞ்சம் கவனத்துல வச்சுக்கிடணும். இன்னொன்னு நீட் எக்ஸாம் அப்படி சொன்னாரு. தம்பிக்கு கொஞ்சம் நினைவாற்றலை வந்து தூண்டுறதுக்காக சொல்றாரு. அவருக்கு தெரிஞ்சு தெரியாம சொல்றாரு, என்ன எனக்கு தெரியாது. நீட் வந்து கொண்டு வந்தது காங்கிரஸ் ஆட்சி காலத்துல. சரி சார், ஓகே சார், தயவு செய்து நீங்க வச்சுக்கிடுங்க. அதனால எங்க பாரதிய ஜனதா கட்சி இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா சார், ஊழல், நேர்மை, பெட்ரோல் விலை ஏத்துனது காங்கிரஸ். சரி, ஓகே, வரேன் ஆண்டனி சார். இன்னொரு பேச வேண்டியிருக்கு, நம்ம இன்னொரு விருந்தினர்கிட்ட பேச வேண்டியிருக்கு. சீக்கிரம் முடியும். வளர்ச்சியை நோக்கி பயணப்படுவதற்கு பாரதிய ஜனதா கட்சியும் அதனுடைய முகமாக முடியும் என்பதை மக்கள் எங்கே காஷ்மீரத்தில் இருந்து கன்னியாகுமரி வரை அவர்கள் உணர்கிறார்கள். ஒவ்வொரு வெற்றி பெற்று வருகிறோம். அடுத்து நாங்க எங்க பீகார்லயும் டெல்லியிலும் குறி வச்சிருக்கோம். பீகார்லயும் தமிழ்நாடு குறி வச்சிருக்கோம். சரி, ஓகே, பார்க்க பொறுத்திருந்து பார்ப்போம் சார். நான் அடுத்த சுற்றில் பேசலாம். அடுத்த சுற்றில் பேசலாம் செல்வம் சார். திரு ராமன் சார், இந்த பார்வை, அதாவது இப்போ ஆம் ஆத்மி காங்கிரஸ் கூட்டணி வைத்திருந்தால் ஒருவேளை வெற்றி பெற்றிருக்கலாமோ என்ற ஒரு பேச்சுக்கள் தற்போது தேர்தலுக்கு பின் அந்த பேச்சுக்கள் வலுத்திருக்கிறது. அதே போன்று இந்தியா கூட்டணிக்குரிய தலைவர்கள் உத்தவ் தாக்கரே, மம்தா பானர்ஜி அவர்களும் கடுமையான விமர்சனங்களையும் வைத்திருக்கிறார்கள். இது கூட்டணியில் என்ன விதமான மாற்றத்தை ஏற்படுத்தும் உங்களுடைய பார்வை? அதாவது முதல்ல வந்து இன்னைக்கு தைப்பூசம். ஆமாம், பாரத பிரதமர் வந்து வாழ்த்துட்டு முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு சொல்லியிருக்காரு. ஸோ எல்லாமே வெற்றி மீது வெற்றி வந்து என்னை தேரும், அது வாங்கி தந்த பெருமையெல்லாம் டெல்லி மாநிலத்தினுடைய மக்களை சேரும் என்ற நிலைப்பாடு. அதாவது இந்த தைப்பூசத்தில் வந்து என்னென்னா சிறுகாழி கோவிந்தராஜன் ஒரு பாடல் வரி சொல்லுவார். என்னென்னா, தைப்பூச திருநாளில் தமிழ் எடுத்து பாடுவோம், தணிகை மலை குமரனையே தாழ்பணிந்து ஆடுவோம், தைப்பூச திருநாளில் தமிழெடுத்து பாடுவோம், மெய்க்கடவுள் அவனை போல் மேனியில் யாருண்டு, மேன்மை சொல்ல திவிட்டாத கல்கண்டு, கல்கண்டு ஆன்மீகத்திலும் கல்கண்டு, தேசியத்திலும் கல்கண்டு, வெற்றியில் டெல்லியில் ஆம் ஆத்மியை வீழ்த்தி ஆம் ஆத்மி காங்கிரஸை மொத்தமாக முகவரி இல்லாமல் ஆக்கி டெல்லி மாநில மக்கள் ஒட்டுமொத்தமாக 48 கனியை கல் கண்டாக பாரத பிரதமரின் பாதகமலத்தில் வைத்துள்ளார்கள் என்றால் டெல்லி மாநில மக்கள் இது வந்து எப்படின்னா அடுத்தது இந்தியா முழுவதும் பாஜகவுடைய ஆட்சி வரும் என்பது இதுவே ஒரு எடுத்துக்காட்டு என்பது. இன்னைக்கு டெல்லி மாநிலத்தில் அண்ணா காசு என்ன சொன்னார், காந்தியை போல அவருன்னு சொன்னார். அவருடைய கொள்கைகள்லாம் முன்ன வச்சு மக்களை ஓட்டு வாங்கி கண்டினியூவா ஆட்சி அமைச்சாங்க. 3 முறை ஆட்சி அமைச்சாங்க. அண்ணா சாரைக்கும் ஆம் ஆத்மிக்கும் சம்பந்தம் இல்லைன்றது அவங்க தெளிவா அவரே சொல்லிருக்காரு கருத்து. கெஜ்ரிவாலுடைய ஆம் ஆத்மி ஆட்சியில் வந்த பிறகு அவருடைய தவறான கொள்கையை தான் அவர் அகலப்பாத தள்ளினார்கள் என்று சொன்னார். சொல்லியிருக்காரு. அண்ணா ஹசாரேக்கும் ஆம் ஆத்மிக்கும் சம்பந்தம் இல்லைன்னு அவங்க பல தடவை இதைத்தான் உத்தவ் தாக்கரே என்ன சொல்லியிருக்கின்றார்கள் என்றால், காங்கிரஸ் கட்சியும் ஆம் ஆத்மியும் ஒற்றுமையாக செயல்படவில்லை, ரெண்டும் தனித்தனியாக இருந்தாங்க. ஐஎன்டிஏ என்ற புள்ளி வச்ச போலி கூட்டணி என்பது 2024 நாடாளுமன்ற தேர்தலோடு முடிந்து விட்டது. அது பிறகு மாநிலத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தெருக்களுக்கு பேர் வைப்பாங்க தெரியுமா? ஒரு தெரு பணம், இந்த தெரு சென்னை மாநகராட்சியில் பார்த்தீங்கன்னா எந்த மண்டலம், எந்த யூனிட், எந்த வார்டு, இந்த தெருவுக்கு நீங்கள் போங்கன்னா அந்த போக்கும் போதே தெரு பேர் போடும். அதே மாதிரி ஐஎன்டிஏ கூட்டணி கட்சிகள் என்பது தெருக்களுக்கு பேர் வைத்தது போல் உள்ள நிலைப்பாடு ஆகிவிட்டது என்று உத்தவ் தாக்கரே தான் சொல்லியிருக்காரு. ஆனால் அதே மாதிரி தான் மம்தா பானர்ஜி அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க. ஐஎன்டிஏ கூட்டணி என்பது இன்னைக்கு நாளுக்கு நாள் வந்து தேய்முறையான ஒரு நிலைப்பாடாக இருந்து கொண்டிருக்கின்றது. காரணம் என்றால் அந்த கட்சியில் உள்ள கூட்டணி ஐஎன்டிஏ கூட்டணியில் நீங்கள் அந்த கூட்டணியில் யார் யார் அங்கம் வகிக்கிறார்களோ அவர்கள் ஆளக்கூடிய மாநிலத்தில் என்ன தெரியுமா, அத்தனை பேரும் பாருங்க. அம்புலி மாமா கதை சொல்றாரு. ஒரு மந்திரி பாலில் கொழுப்பத்திட்டு வைக்கிறாரு, ஒரு மந்திரி ஜாமீன்லேயே மந்திரியாக இருக்கிறாரு, ஒரு மந்திரி அறிவுக்கு சார்ந்த ஒரு வந்து கொத்தடிமையாக இருக்கிறாரு, இன்னொரு மந்திரி சினிமா துறைக்கு ஜால்ரா போடுறாரு, இன்னொரு மந்திரி கதரில் கமிஷன் கரெக்ஷன் பண்ணி ரியல் எஸ்டேட் இது பண்ணுறாங்க. இப்படி ஐஎன்டிஏ கூட்டணியில் உள்ள
அங்கத்தில் வகிக்கக்கூடிய அந்த கட்சிகள் அவர்கள் ஆளக்கூடிய மாநிலங்களில் கொள்ளை போதை அனைத்தும் ஒட்டுமொத்த குத்தகைதாரர்களாக ஐஎன்டி கூட்டணியில் அங்க வைக்கக்கூடிய கட்சிகள் ஆளுகின்றன. ஆனால் பாஜக ஆளக்கூடிய மாநிலத்தில் வளர்ச்சி பாதையை நோக்கி செல்கின்றன. ஒரே நாடு ஒரே மக்கள் நிலைமையை முன்வைத்து செல்கின்றன. ஆகவே பாரத பிரதமருடைய நல்லாட்சி தொடர்ந்து மக்களுக்கு தேவை என்பதை டெல்லி மாநிலத்தினுடைய மக்கள் ஒரு சாட்சி என்பது காரணம். இன்னைக்கு பஞ்சாப்ல ஆம் ஆத்மியுடைய ஆய்வு கூட்டம் போட்டிருக்காங்க. லுதியானா சட்டமன்ற தொகுதி காலியாக இருக்கின்றது. அந்த லுதியானா சட்டமன்ற தொகுதியில் கெஜ்ரிவால் நிற்பாரா அல்லது அந்த நின்று அவர் வெற்றி பெற்று பஞ்சாப் மாநிலத்தின் முதலமைச்சர் ஆவாரா அல்லது அங்க உள்ள ஏதாவது எம்பிக்களை ராஜினாமா பண்ண வச்சு அதன் மூலமாக இவர் எம்பி ஆவாரா? காரணம் என்றால் காலத்தின் கட்டாயம். அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் ஆம் ஆத்மியுடைய மூத்த தலைவருடைய எல்லாருமே ஊழல் செய்து கொண்டு சிறையெங்கில் கம்பெனி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த ஊழல் வழக்கில் தப்ப வேண்டும் என்றால் அவர்களுக்கு பாதுகாப்பு கவசம் ஒன்று எம்பியாக இருக்க வேண்டும், இல்ல மாநில மந்திரியாக இருக்க வேண்டும், இல்ல மாநில முதலமைச்சராக இருக்க வேண்டும். இத்தகைய சூழ்நிலையில் தான் எலியில் சிக்கிய பொறி போல் இன்று ஆம் ஆத்மியினுடைய எல்லி தலைவர்கள் உள்ளார்கள். அதாவது பொறியில் சிக்கிய எலி போல் ஆம் ஆத்மி தலைவருடைய நிலைப்பாடு உள்ளது. அதே நேரத்தில் பஞ்சாப் மாநிலத்தில் காங்கிரஸ் தலைவர் என்ன சொல்ல தெரியுமா? ஆம் ஆத்மியிலிருந்து 20 எம்எல்ஏக்கள் எங்கிட்ட பேசிட்டே இருக்கிறாங்க. எப்படி? ஆமா, எங்களுக்குள்ள பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா அது என்ன, மொத்தமே 117 எம்எல்ஏக்கள் தான். இவங்களுக்குள்ளே அங்க கோஷ்டி இருக்குது. டெல்லி சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி பெருசா தேர்தலில் பணி செய்யல. இவர்கள் 2 பேருமே இந்தியா கூட்டணி அந்த ஐஎன்டி கூட்டணி அந்த கூட்டணியில் உள்ள தலைவர்கள் எல்லாருமே சிறுவை மக்களுடைய வாக்குகளை தான் குறிவைத்து இருக்கின்றார்கள். ஆகவே தமிழகத்தில் இப்போ தாவேகா கட்சி ஆரம்பித்து எப்படி மிஷினர்களை வாக்கு வங்கியை தனக்குன்னு சாதகமாக்கி கொள்ள இருக்கின்றார்களோ அதே போல் டெல்லி மாநிலத்தில் ஆம் ஆத்மி காங்கிரசும் சேர்ந்து 2 பேரும் சிறுவை மக்களுடைய வாக்குகளை பிரித்தார்கள். பாஜக இன்னைக்கு அது பெரிய மெஜாரிட்டி 48 சீட்டை வெற்றி பெற்றிருக்காங்க. ஆகவே பிரதமர் சொல்லியிருக்கின்றார், சிஏஜியை கொண்டு வருவோம், டெல்லி மாநிலத்தில் சாப்பிட்ட அமைச்சருடைய அத்தனையும் வெளியில் கொண்டு வருவோம், சாப்பிட்டெல்லாம் வாந்தி எடுக்க வைப்போம் என்று பாரத பிரதமர் சொல்லியிருக்கின்றார். அதே நிலைமைதான் 2026 தமிழ்நாட்டில் நடைபெறும் என்பதை யூகமாக சொல்லுகின்றேன். கண்டிப்பாக சார், நம்ம ஒரு இடைவேளை எடுக்க வேண்டியிருக்கிறது. இடைவேளைக்கு பிறகு நம்ம தொடர்ந்து விவாதிக்கலாம். டெல்லி சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் கற்றுத்தந்த பாடம் என்ன என்பது பற்றி நாம் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். விவாதிக்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. என்ன அப்படியே நின்னுட்ட? கோல்ட், டைமண்ட், சில்வர் ரேட் இப்படி இருந்தா அப்படியே நிக்காம வேற எப்படி நிக்கிறது? கண்ட்ரோல் இல்லாததை நினைச்சு ஃபீல் பண்றதை விட்டுட்டு மக்களுக்கு நம்மளால என்ன செய்ய முடியுமோ யோசிக்கண்ணா. லலிதாவோட மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநகை கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. Pump the fun up. Enjoy the exciting world of sport. Melbourne, add emotions to the game. தெரியுமா, I was a bright student. எதையாவது சாதிக்க விரும்பினேன். நான் பெரிய ஆளா வர விரும்பினேன். சொந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்களே. சொந்த பிசினஸா? ஆனா அதுல நிறைய பணம் போடணுமே. ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட். ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்? ஆமா, ஐ அம் டூயிங் இட். நான் ஒரு பிரின்சிபல் மேடம். அவங்க என் கிளையண்ட். நான் ஒரு எல்ஐசி ஏஜென்ட். எல்ஐசி ஏஜென்ட் ஆகுங்க. இப்போ பெருசா யோசிங்க. எங்க வெப்சைட்டை பாருங்க அல்லது பக்கத்தில் உள்ள எல்ஐசி கிளையை தொடர்பு கொள்ளுங்க. என்ன அப்படியே நின்னுட்ட? கோல்ட், டைமண்ட், சில்வர் ரேட் இப்படி இருந்தா அப்படியே நிக்காம வேற எப்படி நிக்கிறது? கண்ட்ரோல் இல்லாததை நினைச்சு ஃபீல் பண்றதை விட்டுட்டு மக்களுக்கு நம்மளால என்ன செய்ய முடியுமோ யோசிக்கண்ணா. தள்ளுபடி திருவிழா. எல்லா தங்க நகைக்கும் லலிதாவோட மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநகை கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். என்ன மறந்துட்டீங்களே, வெள்ளிலையும் தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. என்ன கருப்புன்னு சொன்னியாமே? உன்னை எனக்கு பிடிக்கல. நான் உங்களை காதலிக்கல. என் நெஞ்சில நீங்க நெருப்பு வச்சிட்டீங்க. நாளை பிற்பகல் 1:30க்கு ரஜினிகாந்த், ஜோதி, சரிதா நடித்த புது கவிதை. என்ன அப்படியே நின்னுட்ட? கோல்ட், டைமண்ட், சில்வர் ரேட் இப்படி இருந்தா அப்படியே நிக்காம வேற எப்படி நிக்கிறது? கண்ட்ரோல் இல்லாததை நினைச்சு ஃபீல் பண்றதை விட்டுட்டு மக்களுக்கு நம்மளால என்ன செய்ய முடியுமோ யோசிக்கண்ணா. லலிதாவோட மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநகை கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. ஹே அஜய், உங்க அப்பாவை பாரு. அவங்க வயசுல நாம இப்படி இருப்போமா? நிச்சயமா இருப்போம்.
நாமளும் அப்பா போல பிளான் பண்ணினா. எப்படி? எங்க அப்பா முதலீடு செஞ்சது எல்ஐசியின் ஜீவன் அக்ஷயில. அது தருது உடனடி மற்றும் வருடாந்திர உத்தரவாதம், சீரான இடைவெளியில, வாழ்நாள் முழுவதும். ஆஹா, ஆனா நாம அந்த வயசு வரை காத்திருக்கணுமே. நிச்சயம் இல்ல, நாங்க முதலீடு செஞ்சது எல்ஐசியின் நியூ ஜீவன் சாந்தியில. அது தருது ஒத்திவைக்கப்பட்ட ஆண்டு தொகை, அதாவது சில ஆண்டுகளுக்கு பின் நிலையான வருமானம். எல்ஐசியின் வருடாந்திர திட்டங்கள் தருகிறது 10 வித வருடாந்திர வாய்ப்புகள் மற்றும் நிலையான வருமானம் பெற பிளெக்சிபிலிட்டியும். எல்ஐசி என்றென்றும் உங்களுடன். என்ன அப்படியே நின்னுட்ட? கோல்ட், டைமண்ட், சில்வர் ரேட் இப்படி இருந்தா அப்படியே நிக்காம வேற எப்படி நிக்கிறது? கண்ட்ரோல் இல்லாததை நினைச்சு ஃபீல் பண்றதை விட்டுட்டு மக்களுக்கு நம்மளால என்ன செய்ய முடியுமோ யோசிக்கண்ணா. தள்ளுபடி திருவிழா. எல்லா தங்க நகைக்கும் லலிதாவோட மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைர நகை கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். என்ன மறந்துட்டீங்களே, வெள்ளிலையும் தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா உங்கள் ராஜ் டிஜிட்டல் பிளஸில். மார்னிங் ஷோ நாளை காலை 10 மணிக்கு. கொலை எல்லாமே சிட்டிக்கு வெளியில தான் நடந்திருக்கு. அவங்க கொஞ்சம் கொஞ்சமா சிட்டியை நெருங்கிக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது பத்திரிகையில போடுற மாதிரி நீ பண்ணனியா? நம்ம ஒரு ஆள் அடிக்க நினைக்கிறோம். நம்மளால முடியாது, என்ன பண்றோம்? ஆளை வச்சு அடிக்கிறோம். போலீஸ்காரத பிடிக்கும், ஆனா நேர்மையான போலீஸ்காரர்கிட்ட பிடிக்காது. கனவு பலித்தது, கதவு திறக்குது. வெற்றி படிகள். என்ன அப்படியே நின்னுட்ட? கோல்ட், டைமண்ட், சில்வர் ரேட் இப்படி இருந்தா அப்படியே நிக்காம வேற எப்படி நிக்கிறது? கண்ட்ரோல் இல்லாததை நினைச்சு ஃபீல் பண்றதை விட்டுட்டு மக்களுக்கு நம்மளால என்ன செய்ய முடியுமோ யோசிக்கண்ணா. லலிதாவோட மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைர நகை கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. இன்னைக்கு ஒரு மூடு சார் தானா? ஆமா, ஆனா ஏன்? டல் பாத்ரூம்னால டல் மார்னிங். ஆனா டிடர்ஜென்ட் யூஸ் பண்றோமே. டிடர்ஜென்ட் விடுங்க. ஹார்பிக் பாத்ரூம் கிளீனரின் பளபளப்ப பெறுங்க. கடினமான கரையை நீக்கி 10 மடங்கு சுத்தம் செய்கிறது. ஹார்பிக் பாத்ரூம் கிளீனர். என்ன அப்படியே நின்னுட்ட? கோல்ட், டைமண்ட், சில்வர் ரேட் இப்படி இருந்தா அப்படியே நிக்காம வேற எப்படி நிக்கிறது? கண்ட்ரோல் இல்லாததை நினைச்சு ஃபீல் பண்றதை விட்டுட்டு மக்களுக்கு நம்மளால என்ன செய்ய முடியுமோ யோசிக்கண்ணா. தள்ளுபடி திருவிழா. எல்லா தங்க நகைக்கும் லலிதாவோட மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைர நகை கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். என்ன மறந்துட்டீங்களே, வெள்ளிலையும் தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. இதனால என்ன ஆகும்? ஒண்ணும் ஆகாது. இதனால என்ன ஆகும்? இதனால ஒண்ணும் ஆகாது. டெட்டால்ல ஒண்ணும் ஆகாதுன்னா பின்ன ஏன் தினமும் டெட்டால் போடுறீங்க? ஏன்னா நோய்களை பரப்பும் ஜெர்ம்ஸ் நம்மிடமிருந்து தூரம் இருக்கும். அதனாலதான் நமக்கு ஒண்ணும் ஆகாது. எந்தெந்த வீடுகளில் தினமும் டெட்டால் உபயோகிக்கப்படுகிறதோ அங்கே இருப்பவர்கள் குறைவாக நோய்வாய்ப்படுவார்கள். அன்புக்குரியவர்களின் பாதுகாப்பு தினமும் டெட்டாலின் போதும் கொஞ்சமாக. இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷனின் பரிந்துரை. என்ன அப்படியே நின்னுட்ட? கோல்ட், டைமண்ட், சில்வர் ரேட் இப்படி இருந்தா அப்படியே நிக்காம வேற எப்படி நிக்கிறது? கண்ட்ரோல் இல்லாததை நினைச்சு ஃபீல் பண்றதை விட்டுட்டு மக்களுக்கு நம்மளால என்ன செய்ய முடியுமோ யோசிக்கண்ணா. லலிதாவோட மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைர நகை கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. அழுக்கா இருக்கு. வாஷிங் மெஷின்ல போட்டா எல்லாம் சுத்தம் ஆயிடும். அம்மா, நாம இந்த அழுக்கான பாத்ரூமையும் இதுல போடலாமா? இந்த மெஷினால ஆகாது, ஆனா முழு பாத்ரூமும் சுத்தமாகும் இந்த மெஷினால. ஹார்பிக் பாத்ரூம் கிளீனர். இது தண்ணியில கலந்து தினமும் தரையை பளபளப்பாக்குங்க. பேசின் மற்றும் டைல்ஸின் மூலை முடுக்கில் உள்ள விடாப்பிடி கரையை நீக்குங்க. இனிமேல் தினமும் ஹார்பிக் பாத்ரூம் கிளீனர். முழு பாத்ரூமுக்கான கிளீன் மெஷின். மேம், இது ஃப்ளோர் கிளீனர் இல்ல, இது ஒரு மேஜிக். இதை விட பெட்டரான ஃப்ளோர் கிளீனிங் எதாலையும் செய்ய முடியாது. லைசால் செய்யும். லைசால் சுத்தம் 10 மடங்கு பெட்டரா இருக்குமே. ஜெர்ம் கில் டெஸ்ட் பார்க்கலாம். கிருமிகளை அழிக்கிறதுலயும் லைசால் 10 மடங்கு பெட்டர். சாதாரண கிளீனருடன் ஒப்பிடும்போது லைசால் தருகிறது 10 மடங்கு சிறந்த சுத்தம். 10 மடங்கு கிருமிகளை கொல்லும் 1/3 பங்கு போதும். ஸ்மார்ட் ஆகுங்க, லைசால் ஸ்டார்ட் பண்ணுங்க. விவாத நேரம் தொடர்கிறது. முருகன் சார், அதாவது இப்போது நம்ம சொன்ன மாதிரி மம்தா பானர்ஜி அவர்கள் கூட்டணி இல்லைன்னு அறிவிச்சிட்டாங்க. நீங்கள் சொல்கிறீங்க இப்போ ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் சேர்ந்துருந்தால் டெல்லியில் ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ அவங்களே இப்போ கூட்டணி இல்லைன்னு அறிவிச்சிட்டாங்க. உத்தவ் தாக்கரே சாம்னால இன்றைக்கி வந்து எழுதியிருக்காரு. இந்த மாதிரியான பிரச்சனைகள் தொடர்ந்து இருந்துட்டு தானே சார் இருக்குது? சார், இந்திய நாட்டினுடைய அரசியல் சூழ்நிலை என்பது ஒவ்வொரு மாநிலத்துக்கு மாநிலம் வந்து வேறுபட்டது.
இப்ப கேரளாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா கம்யூனிஸ்டா காங்கிரஸானு தான் இங்க அரசியல். அங்க இந்தியா கூட்டணி மம்தா பானர்ஜி சொல்லும்போது காங்கிரஸுக்கு வந்து வெஸ்ட் பெங்கால எதுவுமே இல்ல, அதனால அவங்களோட கூட்டணியில நாங்க 4வது முறையா நாங்க தனித்து போட்டிட்டு ஆட்சி அமைப்போம். மேற்கு பக்கத்தை பொறுத்தவரையில் கம்யூனிஸ்டா காங்கிரஸானு ஒரு காலத்துல இருந்தது. மம்தா பானர்ஜி எங்க தலைவர் தான், எங்கிட்ட இருந்தவர் தான். அவர் எங்கள்ட்ட இருந்து பிரிஞ்சு போன பிறகு காங்கிரஸ் அப்படியே மம்தா பானர்ஜிட்ட போனதுனால மம்தா பானர்ஜியா அல்லது வந்து கம்யூனிஸ்டான்னு இருந்தது. இன்னைக்கு மம்தா பானர்ஜிக்கு எதிராக இணையாக பிஜேபியும் இல்லை, காங்கிரஸும் இல்லை, கம்யூனிஸ்டும் இல்லை, எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டு வச்சிருக்கோம். அதுதான் உண்மை. அதனால வந்து அங்கே மம்தா பானர்ஜி தொடர்ந்து வெற்றி பெற்று கொண்டே வருகிறார். அவரை தோக்கடிக்கிற அளவுக்கு இன்னும் இந்த 3 கட்சியுமே இன்னும் பெருசா இல்லை. அங்கே கூட்டணி சேருவதற்கான வாய்ப்பும் கம்யூனிஸ்டும் காங்கிரஸ் சேர்ந்தா கூட அங்கே ஜெயிக்க முடியல. இது மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலையும் இப்ப நீங்க மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், கர்நாடகா, தெலுங்கானா இங்கெல்லாம் எடுங்க, அங்கெல்லாம் வந்து பிஜேபியா காங்கிரஸான்னு இருபெரும் கட்சிகள். அங்கேதான் பிஜேபிக்கு எங்களுக்கும் போட்டி. சரி, இப்போ வயநாடுல வந்து கூட நீங்க அதே பிரச்சனை தான் வந்தது. இப்போ கம்யூனிஸ்டும் வந்து காங்கிரஸும் அங்க சேர்ந்து நின்றுருக்கலாமே, அங்கேயுமே தனித்தனியா தான். நீங்க வயநாட்டுல வந்து ஒண்ணு நாங்க ஜெயிப்போம், இல்ல கம்யூனிஸ்ட் ஜெயிக்கும். இல்ல நீங்க சொல்றீங்க இல்லையா, இப்ப கம்யூனிஸ்டுக்கும் காங்கிரஸுக்கும் அங்க வந்து ஓட்டு எண்ணிக்கை கம்மியா இருக்கு, நீங்க ஜாஸ்தியா இருக்குல்ல, 2 கட்சிக்கும் இங்க சேர்ந்து நின்றுக்கலாமே. ஒரு மாநிலத்தில் வந்து உள்ளுக்குள்ள எவ்வளவு கருத்து வேறுபாடு இருந்தாலும் டெல்லி அரசியலை பொறுத்தவரையில் பிஜேபிக்கு எதிரான மனநிலை அங்கே ஒத்து போகிறது. அவதான் பண்ண முடியுமே தவிர ஒவ்வொரு மாநில அரசியலிலும் அந்தந்த மாநில தொண்டர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்குள்ள ஒருங்கிணைப்பு வராது. இப்ப கேரளாவில் கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் எல்லாத்துலயும் கருத்து ஒற்றுமையா இருப்போம், எல்லா இடத்தையும் சேர்ந்து போராடுவோம், எல்லாம் இருக்கும். ஆனா அந்த மாநிலத்தில் வந்து கம்யூனிஸ்ட் ஆட்சியை எதிர்த்து காங்கிரஸ் கருப்பு கொடி காட்டாமையா இருக்கான், பேசாமையா இருக்கிறோம். அது வந்து அந்த உள்ளூர் அரசியல். இப்ப ஆம் ஆத்மி மேல வழக்கு தொடர்ந்ததுல அதிக இது வந்து காங்கிரஸுக்கு தான் இருக்கு. ஆமா, முதல்ல குற்றம் சாட்டினது நாங்க தான், அதுக்கப்புறம் அதுக்கு வழக்கு தொடர்ந்து அவங்க உள்ளத்தில் தள்ளினது வந்து பிஜேபி. அதனால வந்து இப்ப எங்க மேல இருந்த கோபம் போய் பிஜேபி மேல கோபம் அதிகமாயிடுச்சு. அதுதான். அதனால வந்து உள்ளூர் அரசியல்ல வந்து இந்தியா கூட்டணி என்பது எல்லா மாநிலத்திலும் வெற்றிகரமாக இருக்குமா? இப்ப தமிழ்நாட்டில் வந்து இப்ப காங்கிரஸ் வந்து மிக பலம் பொருந்திய கட்சியா இல்லாம இருக்கிறதுனால திமுகவோட நம்ம இணக்கமாக இங்க வந்து இந்தியா கூட்டணி என்பது வெற்றிகரமாக நடக்குது இல்லைங்களா? அது மாதிரி ஓபியில பாத்தீங்கன்னா வெற்றிகரமா அந்த மாநிலத்துல போகுது. அது மாதிரி எல்லா மாநிலத்திலும் போக முடியாது. இப்போ நீ ராஜஸ்தான்லயோ, மத்திய பிரதேசலயோ, கர்நாடகத்திலேயோ, தெலுங்கானாவிலேயோ வந்து காங்கிரஸும் பிஜேபியும் தான் அங்க இந்தியா கூட்டணிங்கிறதுல எங்க மற்ற கட்சிகள் எங்க இருக்கு பலம் இல்ல. அதனால வந்து இந்தியா முழுவதும் வெவ்வேறுபட்ட சூழ்நிலை, அரசியல் சூழ்நிலைகள் அமைந்திருக்கும் பொழுது நீங்கள் வந்து இந்தியா கூட்டணி என்பது பழைய காலம் மாதிரி இல்ல. இன்னைக்கு வந்து ஒரு இடத்துல பேசுறது இந்தியா பல்வேறு ஊடகங்கள் மூலமா உடனுக்குடன் வருது. ஒரு மாநிலத்துல 2 கட்சிகள் இணக்கமா செயல்படுறீங்க, இன்னொரு இடத்துல அதே சூழ்நிலையில 2 பேரும் மாத்தி மாத்தி எதிர்த்து பேசும் பொழுது மக்கள், இந்தியா இருக்கிற எல்லா மக்களுக்கும் அந்த செய்தி சென்று சேருது. இப்போ இது என்ன கான்ட்ரடிக்ஷனா இருக்கு அப்படிங்கும்போது கண்டிப்பா ஒரு நம்பகத்தன்மை குறையும் இல்லையா? அது இருக்கு சார். ஆனா வந்து மத்தியில வந்து பிஜேபியா அல்லது காங்கிரஸ் கூட்டணியா ஆட்சிக்கு வரணுங்கும் போதுதான் இந்தியா கூட்டணியா பிஜேபியான்னு போட்டி வரும்போதுதான் ஓரளவுக்கு அனுசரிச்சு போவார்கள், ஓரளவுக்கு விட்டு கொடுத்து போவார்கள். மற்றபடி எல்லாம் மாநில தேர்தலுங்கும் போது அவர்களும் நான் வெற்றி பெறணும், நான் ஆட்சிக்கு வரணும் தான் விரும்புவான். யாரும் மம்தா பானர்ஜி ஒன்று உடனே காங்கிரஸ் வரட்டும்னு விட்டு கொடுத்துருவாரா? இல்ல, அது அந்த மனநிலை அப்படித்தான் இருக்கும். அது நம்ம மாற்றவே முடியாது. காரணம் இந்தியா கூட்டணி இந்தியாவில் எல்லா தேர்தலிலும் சொல்ல போனா காங்கிரஸ்க்கு அந்த சீட்ஸை கொடுத்தா அந்த இடத்தை நம்ம இழக்க நேரிடும் அப்படின்ற மாதிரியான விஷயம் தான். எதுவுமே இல்லைன்னு சொல்றது அப்படிதான் பொருள்படும். போன்ற தோல்விகள் தான் அவர்களை விழித்தெழ செய்யும். இது ஒரு தோல்வி தான். இப்ப டெல்லியில் இருக்கிற ஆம் ஆத்மி தொண்டர்களுக்கும் காங்கிரஸ் தொண்டர்களுக்கும் நம்ம 2 பேரும் சேர்ந்து போட்டி போட்டு பிஜேபி வரவழைச்சிட்டோமே, அந்த சிந்திக்கிற அந்த விழிப்புணர்வு பெறுகிற சூழ்நிலை நாடாளுமன்ற தேர்தலில் 32 கட்சி சேர்ந்து ஐஎன்டிஏ கூட்டணி வைத்து காங்கிரஸ் கட்சி 100 சீட்டை மேல தாண்ட முடியல சார். இனிமேல் எங்க தாண்டறது? நீங்க கோட அதாவது வளர்ச்சி தானே சார். என்ன வளர்ச்சி சொல்லுங்க சார். நாங்க 52 இந்து மதத்துக்கு எதிராக பிரச்சனைகளை உருவாக்கி, சிறுபான்மை மக்கள் பிரச்சனை உருவாக்கி, மொழி, இனம், மதம் எல்லாத்தையும் கூட்டாய்வு பண்ணி இவ்வளவு முயற்சி பண்ணி நீங்க சீட்டு மேல எங்களை தாண்ட முடியல. இதான் உங்களுக்கு ஃபைனல் தேர்தல். நீங்க 2014 பிறகு காங்கிரஸை இந்தியாவில் மக்கள் கைகளை விட்டார்கள். அதுக்கு வேலையே இல்ல சார். இந்தியாவில் பிஜேபிக்கு எதிராக காங்கிரஸ் தான் அகில இந்திய அளவில் பிரபலமான ஒரு கட்சி, அதிகமான ஓட்டு வங்கி வச்சிருக்க கட்சி. காங்கிரஸை தோற்கடிச்சிட்டு வேற எந்த கட்சியும் பிஜேபிக்கு எதிரான கட்சியே இல்ல. அதனால்தான் காங்கிரஸ் இல்லாத இந்தியாவை உருவாக்கி விட்டால் நாம் காலம் பூரா சர்வாதிகாரியாகவே இந்தியாவில் வாழ்ந்து விடலாம் என்று மோடி கனவு காணுகிறார். அதனுடைய அந்த மாதிரி வார்த்தை பேசுறார். எதிர்கட்சியே இல்லாத இந்தியாவை உருவாக்க நினைக்கிறார். முத்து காங்கிரஸ் எல்லாம் பேசுறார். இதெல்லாம் வந்து முறையற்ற, ஜனநாயகத்துல முறையற்ற பேச்சு. ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்று இருந்தால்தான் இடுப்பாறை இல்லா ஏமராமன்னன் கெடுப்பாரெல்லாம் கெடுமாட்டான், கெடுவான். அதனால வந்து எதிர்கட்சின்னு ஒண்ணு இருந்தாதான் உன்னுடைய கருத்து சரியா தப்பான்னு பேசுறதுக்கு வேணும்ல. காங்கிரஸே இருக்க கூடாதுன்னு சொன்னா அப்புறம் யார் இருக்கிறது?
வேற எந்த கட்சி இப்ப இந்தியா பூர்வம் இருக்கிற கட்சி? அதனால வந்து இந்த மாதிரி கொள்கை எல்லாம் தவறு. நீங்க வந்து ரெண்டு இடத்துல ஜெயிச்ச பிஜேபி இன்னைக்கு ஆளுங்கட்சியா இல்லையா? அது மாதிரி வந்து கீழே விழுந்தவன் விழுந்தே கிடப்பது. காட்சிகள் ஒரு நாள் மாறும் அப்படின்றது உங்களுடைய நம்பிக்கை. ஓடிட்டே இருக்குல்ல, இன்றைக்கே ஒரு நாள் விழுவான், கீழே விழுந்தவன் எழுந்திருக்க தான் செய்வான். 71 தேர்தல 15 இடங்கள் மட்டும் காங்கிரஸ் வந்தது சார். திமுகவை எதிர்த்து போட்டி போடும்போது அப்ப காமராஜர் கேட்கிறாங்க, என்னங்க இவ்வளவு பெரிய தோல்வி அடைஞ்சிட்டீங்கன்னு கேட்கிறாங்க. நான் வந்து ரொம்பவும் கீழே விழுந்துட்டேன், படுத்துட்டேன், இனிமே எனக்கு கீழே போறதுக்கு வழி இல்ல, இனிமே நான் ஏந்திரிக்கிறது தான் என்னுடைய வேலை அப்படின்னு காமராஜர் பேட்டி கொடுத்தார். அதுதான் அரசியல் தத்துவம். சரி, அதனால வந்து தோத்து போனோம் தோத்துக்கிட்டே இருப்பான் அப்படின்னு நினைக்க கூடாது. நீங்க 2 இடம் ஜெயிச்சீங்களா? 1980 2 இடம் வந்தீங்களா? அப்ப பிஜேபி அழிஞ்சு போச்சு நான் சொன்னோம் இல்லையா? பிஜேபி ஆட்சிக்கு வரலையாப்பா? அது மாதிரி வரும். வாஜ்பாய் இருக்கும்போது நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் கட்சி கேவலப்படுத்தினாங்க. அப்ப வாஜ்பாய் என்ன சொன்னார் தெரியுமா? இன்னைக்கு 2 எம்பியோட இருக்கிறோம், எங்களை கேவலப்படுத்தீங்க. எதிர்காலத்தில் காங்கிரஸ் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியோட கட்சி இல்லாமல் எங்களுடைய பாஜக ஆட்சி அமையும் வெகு தூரம் இல்லை, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் சொல்லி அந்த பீஷ்மாச்சாரியார் நடைபெறுகின்றதா இல்லையா? நீங்க சொல்றது நானே சொல்லிட்டேன் சார். நீங்க உங்களுக்கு எங்களுக்கு வித்தியாசம். நாங்கள் வந்து பிஜேபி என்ற ஒரு கட்சியா இந்தியாவில் இருக்காது நாங்க பேசல சார். ஆனா நீங்க வந்து எவ்வளவு கேவலமா மட்டமா காங்கிரஸ் இல்லாத இந்தியா, உங்களுக்கு எங்களுக்கு வித்தியாசம். நீங்க ஒரு சர்வாதிகாரியை நோக்கி சர்வாதிகாரத்தை நோக்கி பயணிக்கிறீங்க. நாங்க ஜனநாயகத்தை காப்பாற்றுவது, எதிர்கட்சி ஆட்சிக்கு வரணும், அதுதான் நல்லது அப்படி நினைக்கிறோம். டெல்லியில் நடந்த உண்மை என்ன தெரியுமா? ஆம் ஆத்மி இத்தனை வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க இல்லையா, காங்கிரஸ் கட்சிக்கோ அவங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்கோ எந்த விதமான உதவியும் அந்த ஆட்சியாளர் செய்யவில்லை. எப்படி தமிழகத்தில் 2021 திமுக கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் கூட்டணியில் இருந்து கொண்டு கம்யூனிஸ்ட் கட்சிக்கோ அல்லது காங்கிரஸ் கட்சிக்கோ இந்த திமுக ஆட்சியில எந்த உதவி கூட ஒரு அட்லீஸ்ட் 1 கோடி ரூபாய் டெண்டர் கூட இவங்க கொடுக்கறே கிடையாது உங்க கட்சிக்கு. அப்படிப்பட்ட அவங்க வந்து எல்லாம் வெக்கத்தை விட்டுட்டு சைலண்டா அவங்க உட்கார்ந்து இருக்காங்க. அப்படிப்பட்ட நிலைமையில ஆதாரம் இல்லாத விஷயங்கள் நம்ம வேண்டாம். ஆம் ஆத்மியை மீண்டும் வேண்டும் ஆதாரம் இல்லாத விஷயங்கள். சரி, ஓகே, நமக்கு பொதுவான விஷயங்கள் இதெல்லாம் பொதுவான ஒரு குற்றச்சாட்டுகள் வைக்க வேண்டாம் சார். இப்போ ஆண்டனி சார், அதாவது இப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலிடம் இருக்கக்கூடிய 3 கேள்விகள் சொல்லி நிறைய பத்திரிகைகளை நம்ம பார்க்க முடிந்தது. அதாவது பஞ்சாபுடைய முதலமைச்சராக வருவாரா, அல்லது ராஜ்யசபா எம்பியாக வருவாரா, அல்லது கட்சியை நடவடிக்கைகளை அதாவது முன்னெடுத்து செல்வதற்கான வேலையை கவனிப்பாரா என்ற 3 கேள்விகள் அவர் முன்னால் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் எதை அவர் தேர்ந்தெடுப்பார்? அதான் சார், 3 கேள்விகள்ல அவர் வந்து பஞ்சாப்ல வந்து முதலமைச்சரா போக மாட்டாரு. செகண்ட் வந்து டெல்லி பாராளுமன்றத்துல போக சொல்லி தான் எல்லா தொண்டர்களும் விரும்புறாங்க. அப்பதான் மோடிக்கு வந்து எதிரான குரல் ஒலிக்கும் பாராளுமன்றத்தில். ஒரே ஒரு நிமிஷம், இணையத்துல பேசுறாங்க, தொடர்ந்து பேசுங்க சார். அவர் கொஞ்சம் சும்மா இருக்கு சொல்லுங்க. எஸ் நீங்க பேசுங்க. இவர் சொல்றாருல்ல, காங்கிரஸ் வந்து டெல்லியில வந்து காங்கிரஸுக்கு ஆம் ஆத்மி ஒண்ணுமே கொடுக்கலன்னு. டெல்லியில இருந்து 2500 கோடி தமிழகத்துக்கு கொடுக்கணுமே, அந்த ஆசிரியர்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கணும், மாணவர்களுக்கெல்லாம் கொடுத்தாங்களா? அப்புறம் என்னத்த பேசிட்டு இருக்காரு? முடிக்கிட்டு நீங்க பேசும்போது அமைதியா இருந்தாங்க இல்லையா? நாங்க சரி, ஓகே, பேசுங்க சார். பண்ணிட்டு இருக்கீங்க பேசுங்க. அதாவது இப்ப பாத்தீங்கன்னா டெல்லியில குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சிருக்காங்களா இவங்க? 3 பேருக்கு மேல சத்யஜித்ர ஜெயின், மனீஷ் சிசோடியா, டெல்லிக்கு அரவிந்த் குற்றப்பத்திரிகை நகல் கொடுக்க சொல்லுங்க முதல்ல. இந்த குற்றத்தை வந்து நிரூபிக்க சொல்லுங்க பாக்க. கண்டிப்பா நிரூபிக்க முடியாது, இது வந்து உண்மை. அது மட்டுமல்ல, டெல்லியில வந்து பிள்ளைகள் மாணவர்கள் தனியார் பள்ளியில் படிப்பதை போல படித்துக் கொண்டிருக்கிறார்கள். மொகல சபான்னு சொல்லி ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலும் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் மாதிரி போய் மக்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. இது இந்தியாவில் எங்கேயுமே இல்லை. முதல் பெண்களுக்கு பஸ்ல ஃப்ரீயா போக வச்சது டெல்லி தான். இலவச மின்சாரம், தண்ணீர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சில இடத்துல வந்து நிறைவேற்றப்படலை, அது நாங்க உண்மையை வந்து ஒத்துக்கிறோம். நிறைவேற்றப்படலைன்றாங்க. அதுக்கு காரணம் சில வந்து நிதி உதவிகள் கிடைக்கல, மத்திய அரசினிடமிருந்து கிடைக்கல. மத்திய அரசு ஆட்சி செய்யாத மாநிலங்களுக்கு எந்த நிதி உதவியும் கொடுப்பதில்லை. இதுதான், அதாவது மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி அப்படின்ற ஒரு தத்துவத்துல தான் போயிட்டு இருக்குது. ஆனா பிஜேபி எதிரா எங்க இருக்கிறாங்களோ அங்க எந்த நிதி உதவியும் கொடுக்கறது இல்ல. சரி, இப்போ நிர்மலா சீதாராமன் இது குறித்து தெளிவுபடுத்திருக்காங்க. அதாவது 100% வந்து வரி வாங்கினா அது 50% மாநிலங்களுக்கு போகிறது, மீதி 50%லே 41% மாநிலங்களுக்கே திருப்பி வருது.
சோ இதெல்லாம் வாங்கிட்டு தான் இது வந்து கண்டிப்பா இது போயே ஆகணும்ன்ற ஒரு ரூல் இருக்கு. தமிழக முதல்வரே சொல்லியிருக்காருல்ல சார், இத்தனை அப்ப இதெல்லாம் வரலன்றீங்களா? கோடி கொடுக்கலன்னு சொல்லிட்டு தானே இருக்காரு. அப்புறம் இவர் என்ன டெல்லியில வந்து காங்கிரஸுக்கு ஆம் ஆத்மி உதவலன்னு சொல்றாரு. இவர் எங்க உதவுறாரு? இந்தியா முழுவதும் இருக்கிற எதிரான ஆட்சி நடக்கிற இடத்துல ஏன் உதவல? அதாவது இவர் சொல்லிட்டு இருக்கிறாருல, அதாவது மோடி பயங்கரமா ஜெயிச்சிட்டாருன்னு. ஏன் 240 தொகுதியில ஜெயிச்சா அது தோல்வி இல்லையா? நீ நல்லா பண்ணிருக்க, 50 தொகுதியில ஜெயிக்கல. இன்னைக்கு யார் பெரிய கட்சி அடுத்தது டெபாசிட் போகுது. நீங்க பொறுத்து பாருங்க. நீட் கொண்டு வந்தது காங்கிரஸுங்க, ஆதார் கொண்டு வந்தது காங்கிரஸுங்க. இப்ப நீங்க செஞ்சது எல்லாமே காங்கிரஸுங்க. நீங்க என்னங்க பண்ணீங்க? அவங்க பண்ணதை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கீங்களா? சரி விடுங்க, அவங்க பண்ணது நீட் தானே, அவங்க பண்ண நீட் தானே, ஏன் நீங்க ரிஜெக்ட் பண்ணக்கூடாது? அவங்க பண்ணதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. இது வந்து காங்கிரஸ் கொண்டு வர திட்டம், நான் ரிஜெக்ட் பண்றேன்னு மோடி சொல்லுங்க பாக்கலாம். அவங்க பண்ணதெல்லாம் செஞ்சு போட்டு பேர் வாங்கிட்டு நான் தான் செஞ்சேன்னு என்னங்க இது நியாயம்? ஒரு மக்களுக்கு வந்து ஒரு பென்ஷன் கொடுக்க சொல்லுங்க போய் உங்க மோடிய. 1000 ரூபாய் வாங்கிட்டு இருக்கிறாங்க 10 வருஷமா. ஜிஎஸ்டி மட்டும் வருஷம் ஏறிட்டு இருக்குது, டோல் கட்டு ஏறிட்டு இருக்கு, பெட்ரோல் ஏறிட்டு இருக்கு. 52 ரூபாய் இருந்துச்சு, இப்ப 100 ரூபாய்க்கு மேல போக மாட்டேங்குது. கொண்டு போனா மோடி காணாம போயிருவாரு. அதனால என்ன பண்றது? 100 ரூபாய்க்குள்ளேயே உள்ளடக்கி வச்சிட்டு இருக்காரு. சரி, ஓகே, பேசலாம். இப்பதான் பேரல் கம்மியாயிருச்சுல, இதுல இருந்து ரஷ்யால இருந்து வருதுல பெட்ரோல், கம்மி பண்ண சொல்லுங்களேன் பாக்கலாம். சரி, ஓகே சார், பேசலாம். திரு செல்வம் சார், ஜிஎஸ்டி கம்மி பண்ண சொல்லுங்களேன் பாக்கலாம். ஓகே, வர ஆண்டனி சார், உங்களுக்கு மறுபடியும் வரேன். டாக்ஸ் இல்லைங்க. ஓகே, நீங்க பல கேள்விகள் வச்சிருக்கீங்க. வாங்கினா 80,000 ரூபாய் டாக்ஸ் கட்டணுங்க. ஓகே ஆண்டனி சார், மறுபடியும் நான் உங்ககிட்ட வரேன் சார். என்னன்னு சொல்லுங்களா? முதல் சீதாராமன் அவர்களை வந்து விளக்க சொல்லுங்க. நியூ ரிஜிம்ல போடணுமா, ஓல்ட் ரிஜிம்ல டாக்ஸ் கட்டணுமா, அத போட சொல்லுங்க, தெளிவா போட சொல்லுங்க. அதான் சட்டமானது நிறைவேற்ற மசோதா, அதுக்கான மசோதா நிறைவேற்றி அதுல விளக்கங்கள் வரும். பேசலாம் சார், அதை பத்தி பேசலாம். திரு செல்வம் சார், முதல்ல வந்து பேசி முடிக்கட்டும். அவர் முடிச்சாங்க, பேசுங்க. அதாவது பாராளுமன்றத்துல எனக்கு மட்டும் ஒன்னு சொல்லுங்களேன், எதுக்குங்க பாராளுமன்றத்துல அல்வாக்குன்றாங்க? சரி, ஓகே, சொல்லுங்க. அந்த அல்வாக்கின்ற மரபு இன்னைக்கு இல்ல, பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வந்தது கிடையாது. அல்வா கொடுக்கிறது காங்கிரஸ் அல்வா. வர அமைதியா இருங்க சார். ஆண்டனி சார், கொஞ்சம் 2 பேர் பேசினா கேட்காது, நான் ஒரு பேசி முடிக்கட்டும், கொஞ்சம் அமைதியா இருங்க. பேசுங்க செல்வம் சார். தயவு செய்து ஒண்ணே சொல்றேன். அந்த உலகத்துல வந்து பல்வேறு நாடுகள்ல இருக்கிற பல்லாயிரக்கணக்கான நிகழ்ச்சி இதை வந்து நம்ம சாதாரணமா பண்ண நான் விரும்பல. ஒண்ணு. ரெண்டாவது, தம்பி சொன்னாரு, அவர் வந்து டெல்லியில இருந்து நாடாளுமன்றத்துக்கு செல்ல முடியும்னு சொன்னாரு. டெல்லியில வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் நாடாளுமன்றத்துக்கு செல்ல முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, டெல்லியில 7 நாடாளுமன்ற தொகுதியும் பாரதிய ஜனதா கட்சி இருக்கு. சரி, ராஜ்யசபால போயிட முடியுமான்னு சொன்னா, ராஜ்யசபாலையும் பாரதிய ஜனதா கட்சிக்கு மெஜாரிட்டி இருக்கிறதுனால ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் ஆம் ஆத்மி கட்சியுடைய உறுப்பினர் ராஜினாமா செய்தா கூட இந்த இடத்துல பிஜேபி தான் வெற்றி பெறும். சோ அங்கேயும் வாய்ப்பு இல்லை. இப்ப அவருக்கு இருக்கிற வாய்ப்பு என்னன்னா, பஞ்சாப்ல இருக்கிற ஒரு ராஜ்யசபா உறுப்பினரை ராஜினாமா செய்ய வைத்து அங்கிருந்து ராஜ்யசபாவுக்கு போகணும். பஞ்சாப்ல சட்டமன்றத்துக்கு போகணும். அவங்க கட்சி விவகாரம் அதுக்குள்ள போக விரும்பல. ஆக மொத்தம் இன்றைக்கு மக்களுடைய மனநிலை என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா சார், இனிமேல் ஜாதியை பேசி, மதத்தை பேசி, பிரிவினை பேசி அரசியல் நடத்த யாராலையும் முடியாது. பாரதிய ஜனதா இது எதையுமே பேசுறது கிடையாது, மதத்தை பேசுறது கிடையாது, பிரிவினை பேசாம தான் ஆட்சி அமைச்சிட்டு இருக்காங்க சார். 240ங்கிறது உங்களுடைய 28 கூட்டணி சேர்ந்து 28 கட்சிகள் சேர்ந்து அமைச்ச இந்திய கூட்டணியினுடைய மொத்த எண்ணிக்கை 233. பாரதிய ஜனதா கட்சி மட்டும் 240. பாரதிய ஜனதா கட்சியில கூட்டணியே இல்லையா சார்? அவங்களுக்கு 29 கூட்டணி. உங்க கட்சியில கூட்டணியே இல்லையா சார் பாரதிய ஜனதா கட்சியில? இல்ல, பாரதிய ஜனதா கட்சி மட்டும் 240. புரியுது. அவங்க மட்டும் வாங்கின சீட்ஸ். ஓகே, அதாவது பாரதிய ஜனதா கட்சி மட்டும் தனித்து 240 இடம். அது புரியுது. ஆனா கூட்டணியோட தானே நீங்க நின்னீங்க. கூட்டணி தானே. பிஜேபிக்கு தனியா 240 வந்தது ஒத்துக்கிறேன் சார். பட் ஆனா அது கூட்டணியோட தானே எலெக்ஷன் சந்திச்சீங்க நீங்க. எங்களுடைய நம்பிக்கைக்குரிய தோல்வியாக தேர்தலுக்கு முன்பே எங்களோட தோல்வியாக இருந்த தெலுங்கு தேசம், தேர்தலுக்கு முன்பே தோல்வியாக இருந்த ராஷ்டிரிய ஜனதா தள, ஒரு ஆர்ஜேடி, நிதிஷ்குமாருடைய ஐக்கிய ஜனதா தளம்,
இவங்க அவங்க கூட்டணி அமைத்து ஆட்சி அமைச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னொன்னு எங்களுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் நீங்க கேட்டுக்கிடுங்க தயவு செய்து. உத்தவ் தாக்கரே காங்கிரஸ் கூட்டணியில இல்ல, ஆம் ஆத்மி இல்ல, திரிணாமுல் காங்கிரஸ் இல்ல. இன்றைக்கு அத கடந்த 8ஆம் தேதி தேர்தல் நடந்து முடிஞ்ச உத்தரப்பிரதேசத்துல பைசாபாத் தொகுதி ஏற்கனவே பெரிய வாக்குகள் பண்ண அந்த பைசாபாத் நாடாளுமன்ற தொகுதியில் இருந்து ஒரு சட்டமன்ற தொகுதியை பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. நல்லா கழிச்சுக்கிடுங்க. அதனால சமாஜ்வாடி கட்சியா அவங்களோட இருக்க போறது இல்லை. அதனால மத்தியில ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே சட்டம் என்கிற எல்லாத்தையும் மக்களுக்கு தேவையான அனைத்தையும் பாரதிய ஜனதா கட்சி நிறைவேற்றுவதற்கான காலமும் சூழலும் இயற்கை கொடுத்திருக்கிறது. தைப்பூசத்து திரு ராமன் சார், ராமன் அவர்கள் நான் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு ஒரே ஒரு செய்தியை முடிச்சுறேன். வந்த வினையும் வருகின்ற கந்தன் என சொல்ல கலந்துமே செந்தில் நகர் வேணும்னு எந்த திருநீர் அனுபவருக்கு மேல வாழ்ந்து வினை இதான் அந்த ராமன் சொல்லுவான்னு நினைச்சேன். இன்னும் அதுல சேர்த்து முத்தை திரு பத்தி திரு அத்தி திரு சக்தி சமம் என்று நீங்கள் சொன்னால் அந்த ராமன் பொருத்தமா இருக்கும். ராமன் சார், நீங்க உங்களுக்கு அதாவது இப்போ வந்து இப்போ அடுத்து இந்தியா கூட்டணி நிலை என்ன ஆகும் அப்படின்றத பத்தி உங்க நிறைவு கருத்தாவும் சேர்த்து பதிவு பண்ணலாம். சரி, ஐஎன்டிஏ அதாவது இந்தியா ஐஎன்டிஏ கூட்டணியை பொறுத்த வரைக்கும் சார், ஒவ்வொரு தேர்தலும் எப்பவுமே ஒரு தேர்தல் எப்படின்னா, இப்போ உள்ளாட்சி மன்ற தேர்தலோ சட்டமன்ற தேர்தலோ நாடாளுமன்ற தேர்தலோ ஒரு கூட்டணிகள் வெற்றி பெற்றாலும் எல்லாருக்கும் அந்த கட்சிக்காரர்களும் சந்தோஷம். ஒரு அதை தோல்வி விடும்போது எல்லாருக்கும் அந்த கொஞ்ச நாளைக்கு அந்த மனசெலப்பு ஏற்படும். ஆனால் அந்த தோல்வி நேரத்தில் துவண்டு போகாமல் அதை வந்து சாக்கப்சர் எப்படி டூ வீலருக்கு எப்படி ஸ்ட்ராங்காக இருக்குதோ, காருக்கு எப்படி ஸ்ட்ராங்காக இருக்குதோ, அந்த சாக்கப்சர் போல் இருந்து செயல்பட வேண்டும். அதுதான் அந்த கூட்டணிக்கான ஒரு நிலைப்பாடு. ஆனால் ஐஎன்டிஏ கூட்டணியில் வந்து யார் தலைமை தாங்குதுன்னு எனக்கு வேண்டாம், உங்களுக்கு வேண்டாம் ஒன்று சொல்லலாம். ஏன்னா என்சிபி தலைவரே உங்களுக்கு அஜய் சரப்பவரே எனக்கு வேண்டாம்னு சொல்கிறாங்க. மேற்கு வங்க தலைவரும் யோசிக்கிறாங்க, எல்லாருமே யோசிக்கிறாங்க. ஏன்னா இது வந்து இந்தியா அளவில் இந்த இவ்வளோ கூட்டணிகளை கட்சி கட்டி மேய்க்கிறது பெரிய கஷ்டமான சூழ்நிலை இருக்குது. ஸோ இன்றைக்கி திமுக எப்படி தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியான ஒரு நிலைப்பாடை தனக்குன்னு ஒரு கட்டமைப்பு உருவாக்கின்றதோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தேசிய அளவில் 2014 பிறகு பாஜக கண்டினியூவாக 3வது முறை ஆட்சியில் இருக்குது. ஸோ தேசிய அளவில் வந்து மாநிலத்தில் உள்ள மக்கள் கூட என்ன கூட்டணி மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே ஆட்சியாக இருந்தால் வந்து கட்டமைப்புக்கும் சரி வளர்ச்சி பணிகளுக்கும் கரெக்டாக இருக்கும்னு உள்ள நிலைப்பாடு மக்கள் மனசில் இப்போ அந்த டெல்லி அந்த சட்டமன்ற தேர்தல் மூலமாக பாஜக வெற்றி பெற்றதன் மூலமாக இந்திய அளவில் உள்ள மக்கள் மத்தியில் அந்த எண்ணம் வந்திருக்கு. இப்போ வந்து கர்நாடகா மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர் டிகேஎஸ் கூட என்ன நினைக்கிறேன், என்ன இப்போ ஐடியாவில் அவர் வராருன்னா, நமக்கு முதலமைச்சரானா என்ன, அவரை வந்து அவர் தான் முதலமைச்சர் என்ற நிலைப்பாடு இருக்கும்போது இப்போ வந்து இதனால இந்த பிரச்சனை என்ன ஆகுதுன்னா, பஞ்சாபில் வந்து 17 கொஞ்சம் போல தான் இருக்கிறாங்க எம்எல்ஏக்கள் அது காங்கிரஸில். அவங்க பஞ்சாப் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவரே ஆம் ஆத்மி 20 பேர் எங்கள்கிட்ட பேசுகிறாங்கன்னு சொல்லி கற்பனையான ஒரு நிலைப்பாடை காங்கிரஸ் கட்சியை அந்த கொண்டு போகும்போது கர்நாடகா மாநிலத்தில் துணை முதலமைச்சர் டிகேஎஸும் முதலமைச்சர் சீதாராமையாவும் இருக்கிறாங்க. ஆனால் துணை முதலமைச்சர் ஏன் நமக்கு சிஎம் ஆகக்கூடாது? அப்போ அதுக்காக நம்ம பிஜேபியில் ஒரு மறைமுகமான கூட்டணி வச்சா நமக்கு என்ன? பெங்களூர் மகாராஷ்டிரா எப்படி உருவாச்சு? என்சிபி சிவசேனை எப்படி 2ஆக உடைஞ்சு அவங்களோட கட்டமைப்பு உருவாக்கி இன்னைக்கு வந்து 2வது முறையும் மிகப்பெரிய வெற்றியாகிவிட்டது. ஸோ அதே போல் கர்நாடகா மாநிலத்திலையும் காங்கிரஸ் கட்சியில் சில சர்க்கிள்களுக்கு அந்த அரசியல் சதுரங்க நிலைப்பாடு உருவாக்கிட்டாங்க சார். அங்களே உருவாக்கிறாங்க சார். இதே நீங்க 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் பாஜகவும் அதிமுக கூட்டணியும் சேர்ந்து ஒருமித்து தேர்தலை வெற்றி நின்னான்னா கண்டிப்பாக ஒரு 10-15 எம்பி சீட்டு கிடைச்சிருக்கும். அப்போ அவங்க அந்த பாஜகவும் அதிமுகவும் தன்னை கட்டமைப்பு உருவாகிருக்கும். இன்னைக்கு இல்ல அந்த சூழ்நிலை திமுக எம்பிக்கள் எல்லாம் தங்களுக்கு கூட்டணிகள் தங்கள் சாதகமாக ஆக்கி கொண்டாங்க. அப்படிங்கும்போது பெரிய அடிதானே. அந்த 2024 அதிமுகவும் பிஜேபி ஒன்னா நிக்காதனால தமிழ்நாட்டில் அது வீக்கு தானே. அதே போல டெல்லி மாநிலத்தை பொறுத்தவரையும் இனிமேல் வந்து இந்த சூழ்நிலை பார்க்கும்போது ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் ஒன்று சேர்ற மாதிரி இல்லை. ஏன்னா ஏற்படுது. ஆகவே பாஜக தேசிய அளவிலும் உங்களுக்கு ஆட்சி அமைக்க. நன்றி சார். உங்க நிறைவு கருத்து ஒரே வரியில் இப்ப இந்த தோல்வி எல்லாம் எங்களுக்கு வந்து ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்பதாக நினைக்கிறேன். எல்லா கட்சிகளும் அதை பற்றி சிந்திக்க வேண்டும், உணர வேண்டும். எங்கெங்கு அணி சேர வேண்டுமோ அங்கே அணி சேர வேண்டும். அப்பொழுதுதான் பிஜேபி எதிர்த்து வெற்றி பெற முடியும் என்ற சிந்தனைக்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக இது அமைய வேண்டும் என்று நான் கருதுகின்றேன். இனிமேல் கொண்டு இந்தியா கூட்டணியுடைய தலைவர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து சிந்திக்க வேண்டும் என்பதே என்னுடைய அன்பான வேண்டுகோள். நன்றி சார். திரு ஆண்டனி சார், உங்களுடைய நிறைவு கருத்தை நீங்க சொல்ல விரும்புறது?
என்ன கருத்துக்கள் பதிவு பண்ணணும், அதாவது அதே கருத்துக்கள் நம்ம எங்களுடைய தலைவர் வசீகரன், மாநில தலைவர் வசீகரனும், மாவட்ட செயலாளர் இவர் சென்னை தமிழகத்தினுடைய செயலாளர் ஜோசப் ராஜ் அவர்களும் முன் வச்சிருக்காங்க எல்லா மீடியாலையும். அது மட்டுமல்ல, இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நான் கேட்டேன் இல்லையா, அந்த டோல்கேட் ஏத்தி இருக்கிறது எல்லாத்தையும் ஏத்திருக்கு பத்தி இவங்களால ஒரு வார்த்தை பேச முடியாது. ஏன்னா மினிமம் பேலன்ஸே பாத்தீங்கன்னா 35,000 கோடி. சாதாரண பேங்க்ல 1000 ரூபாய் இல்லைன்னா எல்லாத்தையும் பிடிச்சி வாரி எடுத்துறது. அதற்கே இத்தனை கோடி பஞ்சம். இந்த ஒன்றுக்கே அடுத்த முறை வந்து பிஜேபி மண்ண கவுதா இல்லையான்னு வெயிட் பண்ணி பாருங்க. ஒண்ணு. செகண்ட் வந்து இவர்கள் சொல்ற எந்த விதமான இது இப்ப கூட சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பீகாருக்கு குறி வச்சிருக்காங்களாமா நிதிஷ்குமாருக்கு. அதாவது இப்ப வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு பாச வலைய பின்னிட்டு இருக்கிறாங்க. பாச வலைய பின்னி மொத்தமா முடிச்சிருவாங்க. யாருக்கெல்லாம் வந்து அடிபணி இல்லையோ, இப்ப அரவிந்த் கெஜ்ரிவாலே பிஜேபிக்கு வந்து பணிஞ்சிருந்தா என்ன பண்ணிருப்பாங்க, சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. ஆனா படியும் இல்ல. யார் பணிகிறாங்களோ அவங்க விட்டுறது. எல்லாத்தையும் நீரவ் மோடியை புடிச்சு கொண்டு வாங்க, விஜய் மல்லைய புடிச்சு கொண்டு வாங்க. ஏன் இங்க இருக்கிற மக்களை எல்லாம் புடிச்சு போடுறீங்க? இது வந்து அதான் சொல்றேங்க, அதாவது குற்றம் பண்ணவங்களை வந்து விட்டாச்சு. காங்கிரஸ் ஆட்சி, எல்லாமே காங்கிரஸ் ஆட்சி தான், எல்லாமே காங்கிரஸ் ஆட்சி பண்ணதுங்க. அதை வந்து நீங்க பண்ணிட்டு எல்லாம் காங்கிரஸ் மேல பழிய போட்டு போயிருது. சரி சார், நன்றி சார். இன்னொரு சந்தர்ப்பத்தில் விவாதிக்கலாம். நன்றி. நன்றி ஆண்டனி சார். திரு செல்வம் சார், உங்க நிறைவு கருத்து. அதாவது ஊழல் இல்லாத உலக அரங்கில் இந்தியாவுடைய மரியாதையை உயர்த்தி இருக்கிற பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய முகமும் இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு உதவுகிறது. பாரதிய ஜனதா கட்சியுடைய செல்வாக்கை உயர்த்தி பிடித்திருக்கிறது. அதனால எதிர்கட்சிகள் தங்களை முறைப்படுத்திக் கொள்ளவில்லை என்று சொன்னால் எதிர்கட்சிகளே இல்லாத இந்தியா உருவாகிவிடும் என்பதுதான் மக்களுடைய மனநிலை. நன்றி. நன்றி சார். நன்றி. நம்முடன் விவாதத்தில் பங்கு பெற்ற விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு விவாத நேரம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம். ராஜ் நியூஸ் உடன் இணைந்து வழங்கியவர்கள் ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையம், இப்பொழுது நாகர்கோயிலில். மேலும் விவரங்களுக்கு 9962700000. தங்கம், வைரம், வெள்ளி தள்ளுபடி திருவிழா. அங்க லலிதால விலையை கம்பேர் பண்ணுங்க, எங்க கம்மியோ அங்க வாங்குங்க. LIC நியூ பென்ஷன் பிளஸ், ஸ்மார்ட்டான முதலீடு என்று பாதுகாப்பான வருங்காலம் நாளை. நாளை காலை 9:30 கார்த்திக் பாண்டியன் ரஞ்சனி நடித்த பரிசும் போட்டாச்சு உங்கள் ராஜ் டிஜிட்டல் பிளஸில். மேட்னி ஷோ நாளை பிற்பகல் 1:30. கூந்தலிலே மேகம் வந்து குடி புகுந்தாளோ